சிந்தை வைத்தே சீர்தவ முறையாய் ஆற்றுகின்றேன். என்னுள் உண்மையை காட்டி அறிவாய் நின்று விளங்குகின்றாய். முன்னை சேர் வினைகள் தூய்மை பெறவே முயன்று அறநெறி நின்று வாழுகின்றேன். யாம் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகனின் வார்த்தை என்று யாம் உரைக்கும் வார்த்தையெல்லாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். அன்பிற்கினிய சகோதர சகோதரர்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் பணிவாக வணங்கி வாழ்த்தி நிற்கிறேன். குருமகான் அருட்தந்தை வேதாத்திரை முயற்சி அவர்களின் தாழ்வணிந்து அவரது பேரறிவோடு இணைந்து நின்று அவர் அருளிய தத்துவமாகிய வழக்கத்தை ஒழிப்போம் என்ற ஒரு தலைப்பிலே இப்பொழுது உங்களுக்கு சிந்தனை வழங்க இருக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். நண்பர்களே, முதலில் குருவை பற்றி ஒரு சிந்தனையாக சிந்திக்கலாம். ஏன்னா அந்த சிந்தனையை கொடுத்ததே குரு தான். இல்லைன்னா நமக்கெல்லாம் இப்படிலாம் ஒரு சிந்தனை கொடுக்கணுங்கிற ஒரு தெரியுமா? ஏதோ கோயிலில் போய் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்கிறதுக்காக 2 சொற்பொழிவு கேட்டுட்டு வேணா வந்திருப்போம். இப்படிலாம் நம்மளும் சொற்பொழிவு நடத்துகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் கனவுளோட நினைச்சு பார்த்துருக்காத ஒன்று. அப்போ குரு தான் நமக்கு இவ்வளவு உயர்ந்த சிந்தனையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால அந்த குருவை என்ன செய்யணும்? நினைத்து பார்க்கணும். அப்போ அந்த குருவை நினைத்து பார்க்கும் பொழுது குருங்கிறவங்க நம்ம வாழ்க்கையில பிரவேசித்திருக்காங்க. இப்போ முதல்ல இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோமே, முதல்ல நமக்கு எது பெருசா தெரியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இளமை காலத்துல எது ரொம்ப பெருசா தெரியும்? வேலைக்கு போறது, கல்வி பெருசா தெரியும். சில மாணவர்களுக்கு கல்வியும் பெருசா தெரிய மாட்டேங்குது இல்லையா? வேற ஏதேதோ கெட்ட பழக்க வழக்கங்கள் பெருசா தெரியுது. அதுல போய் கடைசியில சீரழிஞ்சு போயிடலாம். அப்ப கல்வி பெருசா தெரியணும். கல்வி பெருசா தெரியுது. சரி, இப்ப வேலை கிடைச்ச பிறகு எது பெருசா தெரியுது? வேலை பெருசா தெரியுது. அதுல சம்பளம் வேணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேடர்ல இருக்கக்கூடிய, அவனுக்கு சுப்பீரியரா இருக்கக்கூடியவங்க பெருசா தெரிவாங்க அவனுக்கு. அப்ப அந்த இடத்த நம்மளும் அடையணும்னு சில பேர் என்ன செய்யறாங்க? முயற்சி பண்றாங்க. அது அவங்களுக்கு பெருசா தெரியும். சரி, அதையும் அடைந்த பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா, கை நிறைய சம்பளம் வாங்கியாச்சு. அதுக்கடுத்து எது பெருசா தெரியுதுன்னா, திருமணம் பெருசா தெரியும். அது ஒரு பெரிய கிராண்டா நடத்துவாங்க. என்னதான் கிராண்டா நம்ம நடத்தினாலுமே அது நம்ம மனசுக்கு அது ஏதோ பெருசு அப்படின்ற மாதிரி தான். அப்ப அது பெருசா தெரியுது. சரி, அது பெருசா தெரிஞ்ச பிறகு ஒரு வருஷம் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது 2 கேள்வி கேட்டாங்கன்னா, அடுத்து எது பெருசா தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தை பெருசா தெரியும். எப்படியாவது ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அப்புறம் குழந்தைய பெற்றுக்கான். அப்புறம் குழந்தைய பெற்ற பிறகு அதுக்கடுத்து எது பெருசா தெரியும் அப்படின்னா, அந்த குழந்தை ரொம்ப பெருசா தெரியும். அப்ப அந்த குழந்தைய வளர்க்கணும் இல்லையா? குழந்தைய வளர்க்கணும், அதுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில மேக்சிமம் என்ன இருக்கும்னா சிக்கல் தான் இருக்கு. மேரேஜ் பண்ணினவுடனே சிக்கல் வந்துடும். அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பெற்று கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ணும் பொழுது சம்பந்தக்காரரு, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, இப்படியே ஒரு பிரச்சனையிலேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்தது அவனுக்கு எது பெருசா தெரியும் அப்படின்னா, பக்தியில இருக்கிறப்ப இறைவன்கிட்ட போய் நிற்பான். இறைவன்கிட்ட போய் நின்று, இறைவா எப்படியாவது எனக்கு இந்த சிக்கல்ல இந்த துன்பத்துல இருந்து என்ன காப்பாத்திடு அப்படின்னு நிற்பான். அவரு காப்பாத்துவாரா? அவர் காப்பாற்ற மாட்டார். ஏன்னா ஒரு செயலுக்கு விளைவா வர்றதே அவர் தான். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அப்படின்னு அருட்தந்தை வேதாத்திரி சொன்னதுனால அவரு சத்தியமா காப்பாற்ற மாட்டாரு. அது உறுதி. நீ என்னதான் போய் காவடி எடுத்தாலும் சரி, திருப்பதிக்கு போனாலும் அவர் காப்பாற்ற வாய்ப்பே இல்லை. கடைசியில இப்ப நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு இடத்துக்கு போய் நம்மளை காப்பாற்ற மாட்டாருன்னு ஒரு கையெழு நிலையில நின்ற பிறகு நம்மை ஆட்கொண்டவர் நமது குருமகான் அருட்தந்தை வேதாத்திரி. இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு தான் குரு வருவார். இந்த பவானியில எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அப்போ அடுத்து யாரு
குரு கிடைச்ச பிறகு எனக்கு இப்ப யாரு பெருசா தெரிவாங்கன்னா குரு பெருசா தெரியும் இல்லையா? இப்ப மத்த சொந்தம் பந்தம் நீங்க சேர்த்து வச்ச பொருள் பேரன் பேத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா தெரியும். ஏன்னா குரு எனக்கு இயற்கையை பெருசா சொல்லி கொடுத்துருக்காரு. சைனால எல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு ஓவியன் படம் வரைந்தான் அப்படின்னு சொன்னா இயற்கையை பெருசா போட்டு மனிதர்களை சின்ன குட்டி குட்டியா போடுவாங்க. இயற்கைக்கு முன்னாடி நம்மலாம் ஒரு துளி. அதுபோல அந்த குரு அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து பெருசா தெரியும். ஏன்னா ஒரு இயற்கை எனக்கு பெருசு, இயற்கை தான் பெருசுப்பா அந்த வாழ்க்கையில. நீ இது வரைக்கும் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தேல, அதெல்லாம் வந்து என்னது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. அது ஒரு விலங்கும் அதே வாழ்க்கையை வாழுது, நீ அதை தான் நீயும் வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்துவார். அப்போ எனக்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் என் மனசுக்கு என்ன தோணுது, சிறுசா தோணுது. எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா? தோணலையா? இன்னும் அது பெருசா தோணுதா? புள்ள குட்டி தொட்டு பணம் வீடு இதெல்லாம் பெருசா தோணுதா, சிறுசா தோணுதா, குரு பெருசா தோன்றாரா அப்படிங்கறத உங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க. இவர்தான் பெருசா தெரியணும். நீங்க நீங்க பொருள் தன்மையில நீங்க பெருசாவே பார்த்துட்டே போனீங்க அப்படின்னு சொன்னா அதுல துன்பம் தான் இருக்கும். உறவு தன்மையில நீங்க பெருசா பார்த்துக்கிட்டே போனா அதுல துன்பம் தான் இருக்கும். ஆனா குரு தன்மையில நீங்க அவரை பெருசாவே பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களோட இறை தன்மை இருக்கும். எது வேணும்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப குரு பெருசா தெரியுறாரு. எப்படி தெரியுறாரு? இயற்கை எனக்கு உணர்த்தியிருக்காரு. என் வாழ்வியல்ல எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருந்தது, கவலை இருந்தது, கோபம் இருந்தது, பேராசை இருந்தது, கடும்பத்து இருந்தது. இது எல்லாத்தையும் பயிற்சி செய்து 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 நான் என்ன பண்ணிட்டேன், ஓரளவு நிதானமா ஒரு அமைதியான மனநிலைக்கு நான் இப்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல குருங்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மளை இதுல இருந்தெல்லாம் விடுவித்து இயற்கையோடு கொஞ்சம் தவம் எல்லாம் பண்ணி பஞ்சபூதன விரதம் துரியாயுதம் இதெல்லாம் பண்ண இயற்கை தான் பெருசு அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்த பிறகு இப்ப அடுத்து யாரு ரொம்ப ரொம்ப பெருசா தெரியணும் அப்படின்னு சொன்னா குருதான் தெரியணும். கடைசி எண்டு என்னது அப்படின்னு சொன்னா குரு உங்களுக்கு இப்ப பிரம்மமா தெரியுறாரா, அதே முக்கியம். தெரியணுமா வேண்டாமா? நீங்க பிரம்மத்தை எல்லாம் சங்கு சக்கரத்தோட பெருமாள்லாம் வந்து வரமாட்டாரு. அப்படி நேர்ல காட்சியாக வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது யாரால வர முடியும்? குருவால மட்டும்தான் இறை காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது இறை காட்சி கிடைக்கணும்னா கனவுல அப்படியெல்லாம் வராது. இவர் தான் அந்த இறை காட்சியின் மொத்த ரூபமே இவர் தான். அதனாலதான் எல்லா பிலாசபியும் என்ன சொல்லி வச்சிருக்கு? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வராக, குரு சாட்சாத் பரபிரம்மம். நீ என்ன வேணாலும் விஷ்ணு சொல்லு, சிவன் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, சாட்சாத் பரபிரம்மம் அவர் தான். இது ஏதோ இந்து பிலாசபியில மட்டும் சொல்றாங்க. கிறித்துவத்திலும் அங்கே யார சொல்றாங்க? இயேசு மகானை தான் என்ன சொல்றாங்க? இறைவனாக வழிபடுறாங்க. பௌத்தத்தில் புத்தர் பெருமானை வழிபடுறாங்க. அப்ப கொஞ்சம் நீங்க சிந்தனையை விரித்து பார்த்தால் மொத்தத்தில் குரு என்பவர் எனக்கு ரொம்ப ரொம்ப விஸ்வரூபமா தெரியணும். விஸ்வரூப தரிசனமே யாரு? குருதான். அதனால கிருஷ்ண பரமாத்மா அப்படி கையை வச்சுட்டு 1000 கைகளோட அப்படி நிக்கிற மாதிரி ஒரு போஸ் பார்த்திருக்கீங்களா இல்லையா? அதுல என்ன தெரியுது? பிரம்ம முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் உள்ளதெல்லாம் தெரியுது. தெரியுதா தெரியலையா? இப்ப புரட்டாசி மாசம் எல்லாரும் கோலு வைக்க போறீங்க, வைப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு சில பேர் வைப்பீங்க. அதுல என்னெல்லாம் வைக்கிறோம்? விஸ்வரூப தரிசனம் தான் அது. பூரா இறைவனை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து என்னவா வந்தாரு அப்படின்னு சொல்லி கடைசியில ஆடு மாடு கோழி தாவரங்கள் அதெல்லாம் வச்சு கடைசியில மனுஷன் அதை வழிபடுற மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து தன்மாற்றம். அதுதான் குலுவே. ஆனா குலு இப்ப எல்லாரும் எதுக்கு வைக்கிறாங்க? பகுமானத்துக்கு. என் வீட்லயும் குழு வைக்கிறேன்னு எல்லாரும் வந்து பூசை அடிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா ஒரு பெருமை, அதுக்காக வச்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய தத்துவம் யாருக்கும் புரிஞ்சு என்ன செய்யல, வைக்கல. நீங்க எல்லாம் குழு வச்சீங்கன்னா வந்தவங்கள்ட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உட்காந்து பிரபஞ்ச உயிரின தன்மாட்ட சரித்திரத்தை அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுங்க. இதான்ப்பா நடக்குது. கடைசியில வேதாத்திரி மகிழ்ச்சி தான் குரு தான் பிரம்மம் அப்படின்றத என்ன செய்யணும்? சொல்லிடணும். முதல்ல நாம உணர்ந்திருக்கணும். அதை உணர்ந்தாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்.
அவரை இதுவரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம்? ஐயான்னு கூப்பிடுறோம், மகரிஷின்னு கூப்பிடுறோம், குருன்னு கூப்பிடுறோம். என்னைக்காவது ஒரு நாள் அவரை வேதாத்ரி பகவான்னு கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமா? சாமிஜி முதல்ல எல்லாம் பயிற்சி கொடுக்குறப்ப, பேனர் அடிக்கிறப்ப வேதாத்ரி சுவாமிகள் தான் அடிப்பாங்க. வேதாத்ரி சுவாமிகள் உரையாற்றுகிறார் அப்படிதான் அடிப்பாங்க முன்னாடிலாம். அதுக்கப்புறம் மகரிஷின்னு பட்டம் வந்த பிறகு சுவாமியை விட்டாங்க. இப்ப அவரை சுவாமின்னு கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. சத்தமே வர மாட்டேங்குது. கூப்பிடலாம் தானே? முந்தின நாள் பொண்டாடியை போட்டு தண்ணியை போட்டு அடின்னு அடிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டான். வீட்டுக்காரமா சாமின்னு சொல்லுதா சொல்லியா? 48 நாளும் சாமி சாமி சாமி. இதுல இவர்கிட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 24 வருஷம். அப்ப இவரை சாமின்னு இல்லாம வேற என்னன்னு சொல்றது? நீங்க பழைய ஆளுகள் பூரா பாத்தீங்கன்னா அவர் சொல்றப்ப சாமின்னு சாமி சொன்னாரு. ஏன்னா அவரை சாமியை தான் பாக்குறான். அவருதான் பிரம்மா. அதனால குருவை எப்படி பார்க்கணும்? இறைவனாகவே பாருங்க. அவ்வளவுதான். சரி, அந்த அளவுல அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி என்ற அந்த மகா குருவை நாம் அனைவரும் என்ன செய்யலாம்? இறைவனாகவே வணங்குவோம், வழிபடுவோம். குருவழி நிற்றலை வாழ்வு, குருவாய் நிற்றலே தெய்வம் என்று சொல்லி நம்ம பழக்கத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல போகலாம். அது அந்த தலைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க ஒரு போன தடவை சத்சங்கம் வந்திருந்த போது ஒரு சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்கும்போது நம்ம அவர் உதவிக்கு அவருக்கு திடீர்னு சாமி இப்படி சொல்லியிருக்காரோ, அப்போ அடுத்த வாரம் நீங்க பழக்கத்தை ஒழிப்போன்னு ஒரு தலைப்பு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு முன்னாலேயே தலைப்பை சொல்லிட்டாரு. அப்போ சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற தலைப்புல இப்ப செய்யலாம், பேசிக்கலாம். சரி, இப்ப சாமிஜி பழக்கத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4-5 கவி சொல்லியிருக்காங்க. அதை நான் என்ன செய்ய முடியல, மெமரியில வைக்க முடியல. ஞான களஞ்சியத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீதாராமன் ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, பழக்கத்தை ஒழிப்போம். அவர் சொன்னதை சொல்லணும்ல. அதனால ஒவ்வொரு கவியா சொல்லி அதுக்கு சின்னதா ஒரு விளக்கம்னு சொல்லிட்டு வர்றேன் பாருங்க. சரியா? பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவிற்கு ஒவ்வா பல செயல்களை மாற்றி பண்பாட்டை வளரும். பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவிற்கு ஒவ்வாத செயல்களை என்ன செய்யணும்? பல செயல்களை என்ன செஞ்சிட்டு இருக்கோம். அதை என்ன செய்யணும்? ஒழித்து மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். அப்போ பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? இது எங்க வீட்டுல இது பழக்கம், இது எங்க குடும்பத்துல பழக்கம். எல்லாரும் ஒரு இந்து சமுதாயத்துல இருக்கிறோம், ஒரு மதத்துல இருக்கிறோம். அதுல என்ன உங்களுக்கு ஒரு பழக்கம், அப்புறம் இவங்களுக்கு ஒரு பழக்கம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பழக்கம் இருக்க வேண்டியது தானே? அப்ப அதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் என்ன பண்றாங்க? ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது வழி வழியா இப்ப என் வீட்டுல அது நின்றுட்டு இருக்குது. எங்க வீட்டுல இதான் பழக்கம். அது பழமையிலிருந்து வந்தது. சாமி ஒரு கவியில சொல்லுவார்ல, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில். இந்த தப்புக்கெல்லாம் காரணம் யாரு? பழைய சமுதாயம். அப்ப பழைய சமுதாயம் எப்படி இருந்தது? ஒரு காட்டு மிராண்டியான ஒரு வாழ்க்கையை அது வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு கம்ப்யூட்டர் எரான்னு சொல்லக்கூடிய விஞ்ஞான காலத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். அப்ப அதுல பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன்னா அது என்ன செய்யும்? நமக்கும் துன்பத்தை தரும், மற்றவர்களுக்கும் அது துன்பத்தை தரும். அதனால அந்த பல செயல்களை எல்லாம் என்ன செய்யணும்? பழமை, பழக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ஒழிச்சிட்டு பண்பாட்டை வளர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுதான் அந்த 4 வரி கவி சொல்ல வர்ற கருத்து. சரியா? அதுக்கு அடுத்தது, பழக்கத்தில் மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு உட்கொள்ள காண்கின்றோம். பழக்கமே ஆன்மீக நிலை வளரும் போது இப்பழக்கம் மாறி போகும். பழக்கத்தில் மனித இனம் இன்னைக்கு இக்காலத்துல என்ன செய்யறாங்க? நிறைய தடவை சாப்பிடுறாங்கன்றது. இவர் எழுதுனது 1945 என்ன எழுதியிருப்பாரு. அப்பவே சாப்பிடுறாங்க. அப்ப இப்ப எத்தனை நாள சாப்பிடுறோம்?
எத்தனை வேளை சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு? 3 வேளை சாப்பிடுறோம். நான் அதான் சொல்லுவேன், 3 வேளை சாப்பிடுறது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு காலையில எந்திரிச்சோன்னே என்ன சாப்பிடுவோம்? டீ காபி சாப்பிட்றோம். லேடிஸ் வீட்டில் இருக்கீங்க, டீ காபி சாப்பிட்றீங்களா, வேற எதுவும் சாப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வாக்கிங் சொல்லிட்டு வெளியில போறாங்க பாருங்க ஜென்ஸ், என்ன சாப்பிட்றாங்க? மெதுவடை. இந்த ஐயா கரெக்டா சொல்றாங்க, மெதுவடை காபி குடிச்சிருவாங்க, வாக்கிங் போயிட்டு வராங்க. அப்ப காலையிலே ஒரு சின்ன மினி டிஃபன் முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வீட்டுக்கு ஒரு 8-9 மணிக்கு வந்தோடனே இன்னொரு டிஃபன் நடக்குது. அடுத்து 11:30-12 மணிக்கு கண்டிப்பா வேலைக்கு போறவங்க எழுதி வேணாலும் தருவேன், 11:30 மணிக்கு ஏதாவது ஒரு நொறுக்கு தீனியும் ஒரு டீயும் குடிக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான்லாம் அப்படி பழக்கத்தால வந்தவன். பேங்க்ல வேலை பார்த்தா 11:30 மணிக்கு ஏதாவது ஒண்ணு குடிக்கணும், ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். இன்னும் மோசமான பழக்கமும் இருக்கு, சிகரெட் குடிக்க, சிகரெட்டும் குடிச்சேன். அதெல்லாம் ஒரு பழக்கத்தின் காரணமாக வந்தது தானே. அப்ப அதுக்கு அடுத்தது மத்தியான சாப்பாடு, அது 2 மணிக்கு வழக்கம் போதும். அதோட விட்டு போயிருத திரும்ப 4:30 மணிக்கு திரும்பவும் கேட்குது. அதே மாதிரியே ஒரு காஃபி, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், சில பேர் மினி டிஃபனே சாப்பிடுவான். அதுக்கு அடுத்தது இரவு ஒரு டிஃபன் சாப்பிட்றோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே படுத்துடலாமா? என்ன வேணும்? பால், பழம். கணக்கு போட்டு பாருங்க. இப்ப நான் சொன்னாலும் 7 தடவை சாப்பிடுறேன். 7 தடவை சாப்பிடுங்க. இதுல ஊடால எவனாவது பர்த்டே அது இதுன்னு ஏதாவது ஸ்வீட்டு அதுன்னு குடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு சைட் ட்ராக் ஓடிட்டு இருக்கு. சும்மா டேஸ்ட் தாங்க பார்த்தேன், அப்படித்தானே சொல்றோம். அப்போ 7 தடவை சாப்பிடணும். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், ஒரு தடவை சாப்பிட்டா அவனுக்கு பேர் என்ன? யோகி. 2 தடவை சாப்பிட்டா அவனுக்கு பேரு போகி. போகின்னா இல்லறத்துல இருக்கிறவங்கன்னு அர்த்தம். 2 தடவை இல்லறத்துல இருக்கிறவங்க 2 தடவை சாப்பிட்டுக்கலாம். 3 தடவை சாப்பிட்றவங்களுக்கு பேரு ரோகின்னு பேரு. ரோகின்னு என்ன? நோய் பிடிச்சவன் பேரு. இப்ப நம்மலாம் யாரு? அப்படிதான் சொல்லிடுறாங்க டக்குன்னு. நம்ம தான் 7 வேளை சாப்பிட்றோமே, நீங்க 3 வேளைன்னு சொல்றீங்க. அதனால அப்படிலாம் இல்ல. 3 வேளை சாப்பிட்டா நோய் பிடிச்சவன் அர்த்தம். 4 வேளை சாப்பிட்டா துரோகின்னு பேரு. நம்ம 7 வேளை சாப்பிட்றவங்களுக்கு பேரே இல்லை. என்னங்க? பெருந்துரோகி. பெருந்துரோகி. ரோகின்னா ரோகம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் காரணம் எது அப்படிங்கிறதுக்கு அதான் விடை. என்ன விடை? உணவுல கை வைக்கணும். முதல்ல எதுல கை வைக்கணும்? உணவுல தான் கை வைக்கணும். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, தலைகீழ நீங்க இந்த பிரம்மத்தை தண்ணி குடிச்சாலும் சரி, இந்த நாக்குக்கு அடிமையா தான் இருப்பான். அதை ஒன்ன மட்டும் விட முடியாது, மத்தெல்லாம் விட்டுடலாம். ஆனா அந்த நாக்கு மட்டும் என்ன செய்யாது? உங்க சொன்னபடி கேட்கவே கேட்காது. நீங்க வேணாலும் ஒரு டெஸ்ட்டுக்கு வேணாலும் ஏதாவது ஒன்ன மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப நான் இப்போ ரீசெண்டா ஒரு இது எடுத்துருக்கிறேன், காஃபி டீ குடிக்க கூடாதுன்னு. என்ன பாடுபடுறேன்றீங்க அதுக்கு? இந்த டீ காஃபி என்ன பாடு விடுறதுக்கு என்ன பாடு நடக்கும் தெரியுமா? அவ்வளவு கஷ்டம். அது ஒரு பழக்கத்தை பழகிறதுங்கிறது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த பழக்கமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா பழகிடலாம். இப்ப நான் அதுல சொல்றது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்றதுல அந்த அந்த இந்த நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் விட முடியலன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஏன் விட முடியல அப்படின்னா, இந்த ருசி அப்படின்ற நாக்கு அப்படின்றது பரிணாமத்துல தன்மாற்றத்துல எந்த அறிவு? 2வது அறிவு. முதல் அறிவு தொடு உணர்வுக்கு தோல், 2வது அறிவுக்கு வந்தது நாக்கு, புழு பூச்சிகள்லாம். அப்ப டேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது அறிவுல இருந்து வந்தாச்சு. அது எத்தனை கோடி வருடம் ஆச்சுன்னு தெரியல. அப்ப அவ்வளவு கோடி வருடத்துக்கு முன்னால வந்த இந்த நாக்கு இப்ப திடீர்னு உடனே விட்டுருமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் திருமூலர் என்ன சொல்றாரு? உண்டி சுருங்கிடில் உபாயம் பல உலாங்கிறார். உண்டி சுருங்கிடில் உபாயம் பல உலா. எவ்வளவோ நன்மை இருக்குங்கிறார். இதுல கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா நோயே இல்லை, நோயே இல்லை. டாக்டர்டே போக வேண்டாம். நம்ம சாப்பாடு 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 சாப்பிட்டு 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 விலங்குகள்கிட்ட இருந்து கொஞ்சம் படிக்கணும். விலங்குகள் என்ன பண்ணுது? நாய் ரோட்ல தெரியுது, எத்தனை வேளை சாப்பிடுது? ஒரு வேளை கிடைச்சா பெரிய விஷயம். பாம்பு எத்தனை வேளை சாப்பிடுது? தவளை எத்தனை வேளை சாப்பிடுது?
எத்தனை வேளை சாப்பிடுறது இருக்குன்னு சொன்னா சாப்பிடாமே இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப வெயில் காலத்துல தவளை எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? இப்ப எங்க இருக்கு? எங்கேயாவது ஒரு பூமிக்குள்ள போய் புதஞ்சு போய் உள்ள போய் ஈரத்துல போய் புதஞ்சு போய் உட்காந்துருக்கும். பாம்பு அடிக்கடி உணவு கிடைக்குமா? கிடைக்குமா? அறிவு திருக்கோயில் அப்படியே வாசல் அது பாட்டுக்கு நாய் மாதிரி அது வருமா? நம்ம என்ன பண்ணுவோம்? 4 பேர் சேர்ந்து அடிச்சு துவச்சு விட்டுருவோமே. சாப்பாடு கிடைக்காது. காட்டுல அதுக்கு வேண்டிய அளவுக்கு உணவு கிடைக்காது. அது என்ன பண்ணா எங்கேயாவது ஒரு போய் பொந்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்கிறத சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. எப்படிடா இது 6 மாசமா சாப்பிடாம இந்த தவளையும் பாம்பு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அது லம்பிகா யோகம் செய்துங்கிறான். லம்பிகா யோகம் என்ன? நம்ம நாக்கின் மீது தவம்னு சொல்றோம் பாருங்க, இந்த நுனி நாக்கு எடுத்து மேல வைக்கிறீங்கல்ல, அது செய்து செஞ்சா என்ன நடக்கும்? பீனியல் ஒர்க் அவுட் ஆயிரும். அப்போ உயிர் ஓட்டம் என்பது என்ன செய்யும்? சீராக உடல் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கும். உயிரினுடைய ஆற்றல் பரவிக்கொண்டே இருக்கிறதுனால அதுக்கு என்ன செய்யாது? பசிக்காது. நீங்க ஒரு நாள் டெஸ்ட் ஒரு நாள் பண்ணி பாருங்க. நல்லா பசிக்கிறப்ப ஒரு நாள் டப்புன்னு நாக்கத்துக்கு மேல வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி நீங்க வாட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரம் உட்காருங்க. பசி அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். சாப்பிடாம இருந்தா எவ்வளவு பிரச்சனை இல்லை பாருங்க. மிச்சம் வேற. அதெல்லாம் அது செய்து அந்த பிராணிகளை பார்த்து சித்தர்கள் கண்டுபிடிச்சதுதான் என்னது? லம்பிகா யோகம். அப்ப உணவு அப்படிங்கிறதுல என்ன செய்யணும்? கண்ட்ரோல் வரணும். அதை பழக்கத்தை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஊட்டிக்கிட்டே போறோம். கூட்டிட்டு போறோமா பழக்கத்துல? உணவு பழக்கத்தை கூட்டிட்டு போறோமா? போறோம் தானே? முன்னாடி இட்லி எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் இட்லி அவிக்கிறான்னு கூட சொல்ல தெரியாது. இட்லி சுடுறாங்கம்மாங்க. இப்படிதானே? தீபாவளிக்கிட்ட இட்லிய, கல்யாண வீட்டுக்கு போனா இட்லி. எங்க ஊர்ல எல்லாம் கல்யாண வீட்டுல எங்க அண்ணா கல்யாணத்துக்கு வேற என்ன மெனுன்னே கேட்க மாட்டாங்க. அதை பத்தியே இல்ல. ஏப்பா கல்யாணம் விடுப்பா இட்லி போடுறாங்க எல்லாரும் போவோம். இட்லினாலும் வந்து எத்த தண்டி இருக்கும். அதை அப்படியே 4 இட்லியை வச்சு பிரிச்சு விட்டுருவாங்க. அப்படியே சாம்பார் ஒண்ணு நீங்க இந்த சின்ன கரண்டிலாம் ஊற்ற மாட்டாங்க. சிரட்டை இருக்குல்ல, இவ்வளவு பெரிய சிரட்டை, அதுல அள்ளி ஊத்துறோம். ஊத்துறா அப்படிமா ஊத்தி விட்டு குளம் கட்டி ஊத்தி விட்டு நல்லா கடைச்சி ஒரு 6 இட்லி 7 இட்லி. இன்னைக்கெல்லாம் அது ஒரு 20 இட்லிக்கு சமமான நல்லா சாப்பிடுவாங்க. கிராமத்துக்காரங்க உழைக்கிறவங்க சாப்பிடுவாங்க. இட்லின்னா அவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு என்ன, நீங்க இட்லி அப்படின்னு சொல்லிட்டாவே என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியும்? நாய் கூட திங்க மாட்டேங்குது இட்லியா, எனக்கு இட்லியை போடுறா. இன்னைக்கு டயலாக் அப்படிதான் ஓடிட்டு இல்லையா? சின்ன பயலே வெளியில விளையாண்டுட்டு இருக்கும்போது சாப்பிட வாடா, 7:30 மணி ஆச்சு வாடா அப்படின்னா என்ன சாப்பாடு அவன் கேட்கிறான். என்னப்பா மத்தியானம் சோறு தான் பாருக்கு, வயிறு பசிக்கல அப்படிங்கிறான். இல்ல அப்பா புரோட்டாவும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா ஓடியாந்துருக்கான். தேர்ந்தெடுக்கிறோம்ல. இந்த உணவை தி பெஸ்ட் தேர்ந்தெடுக்கணும். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. டேஸ்டா சாப்பிடணும், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா இந்த உடலுக்கு அது உகந்ததான்னு நினைச்சு நீங்க அந்த உணவை எடுக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, பழக்கத்தில் மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு உட்கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த ருசி அப்படிங்கிற ஒன்று இருக்கு பாருங்க, அது இருக்கிறதுனால அவன் அந்த மாதிரி பல தடவை அதை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இல்லைன்னு நினைக்க மாட்டான்ல. அந்த டேஸ்ட் தானே கொல்லுது. அது நல்லதா கெட்டதான்னு கூட இந்த அறிவு சொல்ல மாட்டேங்குது. இப்போ ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு இந்த கையில வைக்கல, இந்த கையில புல்லு கட்டு, ரெண்டையும் இப்படி நிப்பாட்டினா எதை தேர்ந்தெடுக்கும்? சொல்லுங்க. புல்லு கட்ட தானே தேர்ந்தெடுக்கும். ஏன்? அதுக்கு ருசியா இருக்குங்கிறத விட ஈஸி டைஜஷன், இன்னொன்னு அதுல ஃப்ரெஷ்ஷா வேற இருக்குது. அதுல உடனே எனக்கு விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்குங்கிற அறிவு அந்த மாட்டுக்கு இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு தட்டுல இட்லி, ஒரு தட்டுல புரோட்டா, இதை கொடுத்தா எதை தேர்ந்தெடுப்பீங்க? புரோட்டா. எனக்கு எத்தனை அறிவு இருக்கு? அப்புறம் எப்படி? அந்த மாட்டுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இருக்கா? இல்ல. நான் புரோட்டால தானே இருக்கு. புரோட்டா தின்னா கண்டிப்பா அது மோசம்ன்ற எனக்கு தெரியுமா தெரியாது? இந்த அறிவு தெரியும். அப்புறம் ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறோம்? கல்யாண வீட்டுல போன உடனே எல்லாத்தையும் வச்ச உடனே முதல்ல கை எங்க போகுது? பாதாம் அல்வாக்கிட்ட தான் போகுது. மற்றதுல போக மாட்டேங்குது. இல்லைன்னா பொரிச்சது ஏதாவது இருக்கும், அதுலதான் கை போகுது. அவிச்சதுல போகாது. மேக்சிமம் மீதி வைக்கிறது பாத்தீங்கன்னா அவிச்சதுல தான் இருப்பான், வச்சுட்டு போயிடுவான். நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனை நீங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், கீரையை மட்டும் நீங்க திங்க வச்சிருங்க, நீங்க உண்மையிலே பெரிய ஆளு.
திங்க மாட்டாங்க. வம்படியா கொடுத்தோம்னா கண்ணீர் குடிப்பான். ஐயோ என்னை போட்டு கொள்றாங்க இல்லடா அப்படின்னு. கீரை திங்க மாட்டான். 40 வயசு ஆன பிறகு இவனே போய் காய்கறி வாங்குறப்ப கீரை வாங்கிட்டு இருந்தான். 40 வயசு ஆன பிறகு பட்ட பின்பு ஞானம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, உணவுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் உள்ள இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும். சாமிஜி தான் சொல்றாரு, பழக்கத்தை கூட்டிக்கிட்டே போறோம். இன்னைக்கு கூட்டிட்டு தானே போறோம். கோழிக்கடை தமிழ்நாட்டிலே இல்ல, அமெரிக்கால இருந்து ஒருத்தன் கோழிக்கடை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கான். KFC வச்சிருக்கானா இல்லையா? அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு VSPன்னு கூட்டிட்டு போறாங்க. சாயங்காலம் தான் கூட்டிட்டு போனாங்க. ஒரு 6-6:15 மணி இருக்கும். அது ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்துல ஒருத்தன் பானிபூரி வித்துருக்கான். ஏதோ வடநாட்டுல இருந்து விற்கிறானாக்குன்னு பார்த்தா அந்த கிராமத்துக்காரனே விற்கிறான். இந்த டேஸ்ட்டை எப்படி அவன் உருவாக்குறான்னு பாருங்க. உருவாக்குறானா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு உணவுனால இன்னைக்கு நீங்க மத்த இந்த போதை பொருட்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறோம். நம்ம அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே நேரம் போய் புரோட்டா கடையில் போய் புரோட்டா தின்ட்டு வரோம். அந்த பிராய்லர் சிக்கனை தின்ட்டு வரோம். எது விஷம்? போதை பொருளும் விஷம் தான். நீங்க சாப்பிடுற இந்த கோழிக்கறியும் விஷம். ரெண்டுமே விஷம் தான். இன்னைக்கு தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு. நீங்க சாப்பிடுற எல்லா பொருட்கள்லையும் என்ன இருக்கு? ரசாயனம் கலந்துதான் இருக்கிறது. இயற்கை உரங்கள் இருக்கக்கூடிய போட்டதை இன்னைக்கு தேடி பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ பழக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உணவுல என்ன செய்யணும்? கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரியுது. இல்லைன்னா சாமிஜி பாட்டுல எழுத மாட்டார்ல, பல தடவை இப்படி உணவு உட்கொள்ளக்கூடிய பழக்கம் எல்லாத்துலயும் வந்திருக்கு அப்படின்னு எழுத மாட்டார்ல. நீங்க இந்த பழக்கத்தை கூட்டிகிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாக்கு அடிக்கடி என்ன செய்யும்? கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்? பிரதிபலிப்பு பதிவு இங்க இருக்கு. நீங்க என்ன சாப்பிட்டாலும் இதுல என்ன செய்யும்? அப்படியே தக்க வச்சிடும். அப்படி பார்த்தோன்னா அன்னைக்கு சாப்பிட்டோம்ல, கொஞ்சம் சாப்பிட்டான்னா இப்படியே தோணும். அதனால இதற்கு நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க. எளிமையான வாழ்க்கை. இந்த உணவுல ரொம்ப ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தாங்க. இல்லைன்னு உங்களால சொல்லவே முடியாது. நான்லாம் ஜஸ்ட் பிஃபோர் எங்க தாத்தா பாட்டி எங்க அம்மா இவங்க 3 பேர் அவங்க சாப்பிட்றத பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இரவு நேரம் எங்க அம்மா டிஃபன் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன சட்டி இருக்கும், அதுல தண்ணி ஊற்றி சோறு, பக்கத்துல ஒரு துவையல் இருந்தா போதும், அவ்வளவுதான். அதுவும் அளவுதான், கரெக்டான அளவு, அதுக்கு மேல எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எங்க பாட்டி அங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே கீரை தண்டு கீரை வாங்குவாங்க, கீரையை கடைஞ்சு ஒண்ணு வச்சிருவாங்க, தண்டுல வெட்டி வெட்டி குழம்பு வச்சிருவாங்க. இதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம பைய தூக்கிட்டு போறோம்ல, எங்க போறோம்? மார்க்கெட்டுக்கு. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். டயலாக் ஓடிட்டு இருக்கு. அது இயற்கையில விளைஞ்சது, சீப்பா இருக்கும். இயற்கை நமக்கு இந்த சீதோஷ நிலைக்கு சீப்பா சில பொருட்களை விளைய வைக்குது. சீப்பா இருந்தா நான் வாங்க மாட்டேன், ஏன்னா கௌரவம் போயிடும். எங்க வீட்டுல கீரை தண்டு குழம்பு, கீரை கடைஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் வழியில. டெய்லி இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, கருமி போல இருக்கு, ஒண்ணு வாங்கி திங்க மாட்டாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே நான் போய் பட்டர் பீன்ஸ் அது குளிர்காலத்துல இருக்கிறவன் சாப்பிடுறது. சோயா பீன்ஸ் இங்க வர சொல்லி வச்சிருக்கான், சோயா தின்னா அப்படி உனக்கு கிடைச்சிடும், விட்டமின் கிடைச்சிடும், அது தின்னா விட்டமின் கிடைச்சிடும். ஒண்ணுலயும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. அகத்தியர் சொல்லிட்டு போயிட்டாரு, நலமான தீனியினால் மாண்டார் கோடின்ட்டார். என்னது? நலமான தீனியினால் மாண்டார் கோடி. இதனால அது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா நல்லதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. என்ன சாப்பிட்டாலும் செத்துதான் போறோம், சுத்தன போறோம். அது சிம்பிளா சாப்பிட்டு போயிட வேண்டியது. எளிமையா சாப்பிட்டு பாருங்க, இந்த உடம்பு ஒரு சொன்னோடி கேட்கும். ரொம்ப ஹார்டா நீங்க சாப்பிட்டு பாருங்க, சொன்னோடி கேட்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த ஒருத்தர் உட்காந்துக்காரு, அவரை பாருங்க. குட்டிக்கார நடிகை படிப்பு, நீ அடிப்பியா? அவரை மாதிரி அடிப்பியான்னு பல்ட்டி அடிப்போம். ஏன்னா சாப்பிட மாட்டான். நமக்கு தான் ஜூஸ் வேணும், அது வேணும், இது வேணும். ஒன்றும் வேண்டாம், பச்சை தண்ணி ஊற்றிட்டு சித்தர் மாதிரி ஓடுது, வண்டி ஓடுது. யாராவது எக்ஸாம்பிள் பார்க்கணும், அவரை பார்த்து. வேதாத்திரி மகர்ஷி 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஒரு செருப்பு தைக்கிறவன்ட்ட போய் ரொம்ப பரிதாபமா இருக்கான். என்னையான்னு கேட்டேன், ரொம்ப சோர்ந்து இருக்கே, என்னப்பா அப்படின்னு கேட்டாராம். எத்தனை வயசுல? 17 வயசுல.
உடனே அவன் சொன்னா, சாப்பிட்டு 2 நாளா செய்யணும். செருப்பு தைக்கிறதுக்கு 8 என்னமோ கொடுக்கணுமா, ₹1 கொடுத்தாராம். என்ன கூட கொடுக்குறீங்க, இதான் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு ₹1 கொடுத்து அன்னைக்கு முடிவு பண்ணாராம், ஒரு வேளை சாப்பிட்டா போதும். அவன் 3 நாள் சாப்பிடாமே இருக்கான், உயிரோட இருக்கான். நான் 2 வேளை சாப்பிட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை கட் பண்ணிட்டாரு. அப்பேற்பட்ட மகான்ட்ட நம்ம இருக்கோம். அப்ப என்ன செய்யணும், இந்த பழக்கத்தை என்ன செய்யக்கூடாது, உணவு பழக்கத்தை கூட்டிக்கிட்டே போகக்கூடாது. இன்னைக்கு அதை கூட்டிக்கிட்டு போறதுக்கு என்னெல்லாமோ இருக்கு. செல்போனை திறந்தீங்கன்னா அந்த பழக்கம் இந்த பழக்கம், அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடு, இந்த என்னெல்லாமோ வீட்டுக்கே கொண்டு கொடுத்துறேன், ஊட்டி விட்டுறான் போல இருக்கு. ஸ்விக்கிஸ்னு ஒருத்தர் இருக்கான், ஊட்டியே விட்டுறான் வீட்டுக்கு வந்து. இப்ப அப்படிலாம் வருதான். அன்னைக்கு ஒரு இதுல போட்டு விட்டுறாங்க. இப்ப ஸ்விக்கிஸ் வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டு போனது போக, நீங்க வந்து எனக்கு காலையில இந்த டிஃபன், மத்தியானம் அந்த சோறு இந்த கறி வேணும், இரவு இந்த டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டா 2 பேர் அங்க இருந்து வந்து வீட்டுல எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடும். இது எப்படி? இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. பாருங்க எப்படி போயிட்டு இருக்குது உலகம். பாருங்க, சேலஞ்ச் பண்ணிருக்கான் சைனாக்காரன். இந்த ஸ்விக்கிஸ் எல்லாம் நீங்க சிரிக்கிறீங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு சிட்டியிலும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் நாங்க தான் உணவை டிசைட் பண்ணுவோன்றான். சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 7,000-8,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுல. இல்லைன்னா அவன் ஒரு ஆளுக்கு 8,000 எப்படி சம்பளம் கொடுப்பான்? கொடுக்குறான்ல. உணவு அப்படிங்கிறது இன்னைக்கு உணவு கலாச்சாரமே ஆயிப்போச்சு. ரொம்ப 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 மோசம். முன்னாடி லேடிஸ் எல்லாம் ஹோட்டலுக்கு போனோம்னா அது ஒரு கௌரவ குறைச்சல் நினைச்ச காலம்லாம் எங்க அம்மா காலத்துல இருந்துச்சு. ஹோட்டலுக்கு போனோம்னா போக மாட்டாங்க. வீட்டுல சமைக்கிறதுக்கு வக்கு இல்ல, இப்படி வந்து ஹோட்டல்ல வந்து நீ தின்னுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பெண்களை கேவலமா நினைக்கக்கூடிய காலம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலன்னா டைவர்ஸுங்க, பொய் சொல்லல. ஷாப்பிங் கூட்டிட்டு போனோம், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், சினிமா கூட்டிட்டு போனோம், எங்கேயாவது ஒரு பிக்னிக் கூட்டிட்டு போனோம். இதெல்லாம் இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டு. ஏதாவது பவானியில இருக்கிறீங்கிறத அப்படிலாம் இருக்கானு தெரியல. நான் பார்த்துட்டு இருக்கேன், மதுரை, திருச்சி எல்லா சிட்டிஸ்லையும் நீங்க இடம் கிடைக்காது. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே நீங்க சென்னை போன்ற பெருநகர ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணணும். புக் பண்ணாதான், இல்லைன்னா என்ன பண்ணிடுவான், ஹவுஸ்ஃபுல். முன்னாடி சினிமா தியேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல் போட்டாங்க, இப்போ ஹோட்டல்லே ஹவுஸ்ஃபுல் போட்டுறான், உள்ள நுழைய முடியாது. அந்த அளவுக்கு ரஷ். யாருமே வீட்டுல சாப்பிட்றதுன்னு யங்ஸ்டர் இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, விரும்புறதே இல்லை. அதனால உணவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயங்களை சொல்லிட்டேன். அதை நம்ம அறிவோட இணைச்சுக்குவோம். அதுலேயே நம்ம ஆன்மீக பாதையில இருக்கோம். நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே என்ன நோக்கம்? எல்லாம் வல்ல இறைவனை, இந்த உயிரின் மூலத்தை உணர்ந்து கொள்வதுதான். அதுக்கு எது தடையா இருக்கு மெயினா அப்படின்னு சொன்னா இந்த உணவு தான் தடையா இருக்கு. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. சரியா? அதுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது, பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்வில் ஆச்சு, இழக்கின்றோம் இயற்கை இன்பம் எல்லாம். எப்படி போடுறது? இதெல்லாம் சொல்லணும்னா நீங்க கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் பட்டுருவீங்க. அந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் சும்மா ஒண்ணும் இல்லை. அந்த பழக்கத்தை ஒழிப்போங்கிறதுல அவர் கொடுத்த அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அங்க வந்து பேசுற பேராசிரியர் ரொம்ப ஓவரத்தான் பேசுறாரு உங்களுக்கு அப்படின்னு உங்க மனசுல தோணுது. இந்த பாட்டை சொல்லிட்டோம்னா என்ன நினைக்க மாட்டீங்களா, அவர் மேல பழிய போட்டுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பாட்டை சொல்லிதான் விளக்கம் சொல்றேன் நானு. என்ன சொல்றாரு? பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்விலாச்சு. அப்ப பற்று பாசத்தை உடனுமே வேண்டாமா? உடன் தானே. பற்று அப்படின்னு சொன்னா பொருள் மேல வைக்கிறது பற்று. பாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உறவு மேல வைக்கிறது பாசம். அதானே? இதன் காரணமாகத்தான் என்ன வருது? தான் தனது. தான் என்ன? பொருள் பற்று. தனதுன்னா உறவு பற்று, அதிகார பற்று. இதெல்லாம் தான் தனதுன்னு ஏற்கனவே நமக்கு நிறைய சப்ஜெக்ட் சாமி கொடுத்துருக்காங்க. அப்ப பற்று என்பது நீங்க எது மேல வைக்கிறது? பொருட்கள் மீது வைக்கிறீங்க. இன்னைக்கு பொருள் கலாச்சாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இருக்குதா இல்லையா? பொருளாக வாங்கி வாங்கி குவிக்கிறோமா இல்லையா? குவிக்கிறோம் தானே. வீடு முழுக்க பொருள் தான் இருக்கு. ஏன்? விஞ்ஞானி தயாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். நானும் அதை விடாம வாங்கி 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 வீட்டுல குமிச்சு வச்சுக்கிட்டு தான் ஒன்ன கூட விடுறது. லேட்டஸ்டா இப்ப துணி மடிச்சு வைக்கிறதுன்னு ஒரு மிஷின் இருக்கான்.
அதே துணியை உள்ள ஊற்றிங்கன்னா அதே அயன் பண்ணி மடிச்சு எல்லாம் கொடுத்துரும். அது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. சும்மா சொல்லுவாங்க சார், 5 வருஷம் கழிச்சு அந்த துணி மடிக்கிற மிஷின் ரிப்பேரா போச்சு, போன் பண்ணி பாப்பா வந்து இப்படி சொல்ற காலம் வரும். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம அதுக்கு பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவோம். இன்னைக்கு மினரல் வாட்டருக்கு அடிமை ஆயிட்டோம். ஆயிட்டமா இல்லையா? ஆயிட்டோம். நம்ம மைண்டை கரெக்ட் பண்ணிட்டான். எக்ஸ்பிளாய்டேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டல் நடந்து கொண்டே இருக்கிறது. இது இல்லைன்னா என்னால வாழ முடியாது. இந்த செல்போன்ல என்ன வாழ்ந்துருவீங்களா? பொண்டாட்டி இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா செல்போன்லாம் வாழ முடியல. இது இல்லைன்னா ஐயோ எங்க போச்சு பொண்டாட்டி போனா கூட கவலை மாட்டியா. இது இல்லைன்னா என்ன கவலை, உயிரை நின்று போனது. இவ்வளவு கவலைப்படுறான். வழக்கம் இந்த பொருளுக்கு அடிமை ஆயிட்டோம்ல, ஆயிட்டமா இல்லையா? காலையில எந்திரிச்ச உடனே 5 மணிக்கு எந்திரிச்சு தவம் பண்றானா இல்லையா, வாழ்க வளமுடன் எல்லாத்துக்கும். நான் சொல்லவே மாட்டேன். நான் 8, 9 மணிக்கு தான் செல்போனே தொடுவேன். அந்நேரம் நான் வாழ்வு ரொம்ப உடைய 5 மணிக்கு போய் அப்பதான் நல்ல தூங்கி ஜீவகாந்தம் நல்ல பெருகி நிக்குது கண்ணுல. அப்ப என்ன செய்யணும்? 2 கைகளை லேசா தேய்ச்சி இப்படி பாத்தீங்கன்னா அந்த ஜீவகாந்தம் உங்க உடம்புக்குள்ளேயே ஓடும். இதுக்கு பேரு நோக்கு வருமானு பேரு. கண்கள் இருக்கும் ஜீவகாந்தத்தை உடனே என்ன செய்யணும்? எனக்கு ஜெனரேட் பண்ணிக்கணும். இதுக்கு ஜெனரேட் பண்ணிடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக், பயோ மேக்னெட்டிக். இத அதுக்குள்ள லேசா அப்படி பாத்தீங்கன்னா போதும், நைட்டு 8 மணி நேரம் தூங்கணும் ஜீவகாந்தம் பூரா இதுக்குள்ள ஓடிடும். முடிஞ்சு அவ்வளவுதான். அப்புறம் திரும்ப 8 மணி நேரம் தூங்கணும். என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. பொருளுக்கு எவ்வளவு அடிமை ஆயிட்டம் பாருங்க. சாமி எதனால நாசி சீரமத்தில் என்ன சொன்னாரு? பொருட்களின் எண்ணிக்கை மிக மிக உங்களுடைய ஆரோக்கியம் கெடும். இன்னைக்கு கேன்சர் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உங்க வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜை கிச்சனோட நிப்பாட்டிக்கோங்க. கொண்டு போய் பெட்ரூம்ல வைக்கிறது, ஹால்ல வைக்கிறது, இந்த சோழையெல்லாம் ஆகாது. வச்சீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய கேஸ் நீங்க தூங்கும்போது எங்க உள்ள போயிடும்? உள்ள மூக்குக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் போயிடும். கேன்சருக்கு அதான் காரணம். நம்ம ஏஜ் ஆன பிறகு கேன்சர் வந்து செத்தானா இருந்தானா அது வேற விஷயம். சின்ன குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் கூடிய தூங்குதுல, அதை கொண்டு போய் அங்க வச்சா என்ன அர்த்தம்? அதனால சொன்னாரு பொருட்களின் எண்ணிக்கை மிக மிக உங்களுடைய ஆரோக்கியம் கெடும். இன்னைக்கு ஆரோக்கியம் போறதுக்கு காரணமே வந்து பொருட்களின் எண்ணிக்கை மிகுது. அதை ஒரு பழக்கமாவே மாத்திட்டோம். பொருட்கள் இல்லைன்னா அந்த பழக்கம், பொருள் வாங்குற பழக்கத்தை உங்களுக்கு இன்னைக்கு வெளியில அரசியல்வாதி, வியாபாரி, இன்னும் மதவாதி எல்லாரும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பொருளை வாங்கணும். பொருளை வாங்கதானே அதானே சொல்றாங்க. கோயிலை சுத்தி என்ன இருக்கு? கடை வீதி. எவ்வளவு கிளவரா அதை பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 50 பேரும் கோயிலுக்கு வருவான், அவனை வச்சு செஞ்சிருவான். சுத்தி சுத்தி கடையா வச்சு மீனாட்சி உங்களுக்குள்ள இப்பதான் அந்த கடை எடுத்தாங்க. மீனாட்சி உங்களுக்குள்ள நுழையும் பொழுதே பாத்தீங்கன்னா அங்க பேரே வந்து கோயில் கடைன்னு பேரு. கோயிலுக்குள்ள அவ்வளவு கடை இருந்துச்சு. உள்ள போனவங்க ஜாமான் வாங்காம வெளியில வரவே மாட்டாங்க. அவ்வளவு பேரும் ஜாமான் வாங்கிட்டு தான். அப்ப கோயில் அப்படின்னு சொல்றத வந்து உருவாக்குறதுக்கு காரணமே, திருவிழாக்கள் உருவாக்குறதுக்கு காரணமே இந்த பொருளை விற்பதற்காக வியாபாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்த தந்திரம். அதெல்லாம் சாமி எழுதியிருக்காங்க. அதனாலதான் அந்த 14 கோட்பாட்டுல, வேதாத்திரிய கோட்பாட்டுல என்ன எழுதினாரு? தேர் திருவிழா தவிர்த்தல். இதை வெளியில போய் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, தேர் திருவிழாவுக்கு போறதுல என்னப்பா வந்துட போகுது, துட்டுதான் போகும். நீ ஒண்ணு வாங்குவா, அவன் முன்னாடி ஒண்ணு வாங்குவா, உன் புள்ள குட்டி எல்லாம் ஆளு கொண்டு தூக்கிட்டு வரும். தேர் திருவிழால காசு பண்ண தான் போகும், வேற என்ன போகும்? இறைவனை அங்க எங்க வணங்குறாங்க எல்லாரும். பொருள் வாங்கினா அதுக்கு தான் மெயின். ஒரு என்ஜாய்மெண்ட்னா ஏதோ பொருள் வாங்குறதுன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப நாகரீகமா அதை நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க? ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். நீ ஷாப்பிங் போலையா? இதெல்லாம் ஸ்டெயிலா நீ கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது? பொருள் தானே, பொருள் கவர்ச்சியில தானே இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த பொருளை எல்லாம் வாங்கி வாங்கி சுத்தி வச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணணுமா வேணாமா? வேதாத்திரிகள் பண்ணணுமா வேணாமா? பொருட்கள் இருந்து அலை வருதா இல்லையா? வருது. ஏன்னா இது பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுக்குள்ள அணு சுத்திக்கிட்டு இருக்கு.
அணு சுத்தினா ஒரு அலை வருமா வராதா? என் வீட்டுல சேர் இருக்கு, பண்டம் இருக்கு, பாத்திரம் இருக்கு, பிரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, என்ன இல்லாம சுத்தி சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அலை வருதா வரலையா? வருதானே. இந்த அலையெல்லாம் என்ன செய்யும்னு அருட்தந்தையர்கள் சொன்னதுக்கு நான் ஏற்கனவே மண்டலத்துல நிறைய விட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் அந்த அந்த கிளாஸுக்கு வராதவங்களுக்காக நான் திரும்பவும் சொல்றேன். கே கோவிந்தசாமி ஐயான்னு பழைய பேராசிரியர், ரொம்ப உணர்வாளர், சாமிஜிக்கு அணுக்க தொண்டர். பாண்டிச்சேரிக்கு போனா சாமிஜி அவங்க வீட்டுல தங்குவாங்க. காலையில 10 மணிக்கு ப்ரோக்ராம். சாமிஜி சென்னையில இருந்து வந்துட்டாரு, 9:15 வந்துருவாரு. கேஜி சாமிங்கிற அந்த கோவிந்தசாமி ஐயாக்கும் வீட்டுக்காரமாக்கும் காலையில சண்டை, 8:30 இருந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. 9 மணி ஆனவுடனே இவர் சொல்றாரு, சண்டையை விட்டுரு, இப்ப சாமி வர நேரம், அதனால விட்டுருன்னு சொன்னாரு. சரி, அந்த அம்மா விட்டுருச்சு. இவர் கரெக்டா 9 உள்ள போயிட்டார். உள்ள போன அந்த அம்மாட்ட தண்ணி கொண்டான்னு கேட்டார். இந்த அம்மா தண்ணி கொண்டு வர போச்சு. அப்ப கேஜி சாமிகிட்ட அவர் கேட்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 சண்டை ஓட்டிங்களான்னு கேட்டார். அவரு இப்படியே பார்த்துட்டு, என்ன அது ஏதோ மாய கண்ணாடி இருக்குன்றா பார்த்துட்டாரா, சாமி ஜன்னல் வழி எதுவும் விட்டு கேட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. யோ, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னாரு. சொல்லிட்டு, எப்படி சாமி கண்டுபிடிச்சிங்கன்னா, நீ வீட்டுல சுத்தி வச்சிருக்கல பொருள், பாவம் அந்த காலத்துல பெருசா பொருளும் ஒண்ணும் கிடையாது, 4 அட்டைப்பெட்டி வச்சிருப்பாரு, கண்டா குண்டா பாத்திரம் தான் அந்த பரவல அடிக்க வச்சிருக்காரு. சுத்தி இருக்க பொருள் எல்லாம் என்கிட்ட வந்து பேசுதியான்னு. என்ன சாமி சொல்றீங்க, பொருள் எப்படி சாமி உங்கள்ட்ட பேசணும், உனக்கு காந்த தத்துவம் தெரியுமான்னு கேட்டான். தெரியும் சாமி. அதுல இருந்து ஒரு காந்தம் வருமா வராதா, அலை வருமா வராதான்னு கேட்டான். வரும். அது என்கிட்ட வந்து மோதும் பொழுது எனக்கு காந்தத்தை உணர்ந்ததுனால நான் ஒரு பொருந்தா உணர்வை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியா சாமி, அது எப்படி பொருள்ல எப்படி நாங்க பேசுனது போய் அதுல போய் ஊட்டிக்கணும் அப்படின்னாராம். இந்த பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் தூக்கி வெளியில தூக்கி வச்சிரு. இப்ப 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? எக்கோ அடிக்குமா இல்லையா? எக்கோ அடிக்கலைன்னா அது எது உள்வாங்கி வச்சிருக்கு? சுத்தி வச்சிருக்க பாத்திரம் பண்டம் தானே உள்வாங்கி வச்சிருக்கா இல்லையா? அந்த காலத்துல இருந்து 4 பெட்டியே உள்வாங்கி வச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கிறோம், என்னென்ன வச்சிருக்கோம், எல்லாம் உள் வாங்கியிருக்கோம். பெரிய சோபா, அது உள் வாங்கியிருக்கோம். நல்ல சோபா தான் போட்டிருக்கு, ஏசி தான் போட்டிருக்கு, அதுல உட்காந்து சண்டை விடுவான். ஏன்னா அது உள் வாங்கி வச்சிருக்கு. அது உள்ள இருந்து என்ன பண்ணுது, விடாத விட்டுறாத, நீ தான் பெரிய ஆளு பெரிய ஆளு அது சொல்லிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் அலை இயக்கம் தெரியணும். அதனால ஏதோ சும்மா வந்தோம் போனோம்லாம் இல்லை. அவரு விஞ்ஞான ரீதியாகவும் வேதாத்திரியத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அதனால பழக்கத்தை ஒழிப்போங்கிறது வந்து பொருத்தமான தலைப்பிலே நான் சொல்லுவேன். அது ஒன்றும் மாற்றமே இல்லை. எவ்வளவு பழக்கம், பொருள் கவர்ச்சியில எவ்வளவு பழக்கத்தை நம்ம பழகி வச்சிருக்கோம், அதுக்குமா இல்லையா? ரமணரை பற்றி ஒரு பாட்டு பாடுறதுதான் எனக்கு நினைவுக்கு வரும். என்ன பாட்டு? இளையராஜா எழுதின பாட்டு தான். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துறக்குதே, உன்னருள் என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே, அருள் நிறையும் அருணையே ரமணனும் கருணையே, நின் திருக்கரம் என்னை அரவணை துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே. பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே. அதுபோல பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கை துறக்குதா? துறந்ததுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது இல்ல, மனதளவுல துறந்து நிக்கிறீங்களா? அதான் துறவு. உறவு துறவு. தேவைக்கு உறவு, தேவையில்லாதது துறவு. பொருள் தேவைக்கு, அவ்வளவுதான். தேவையில்லாத நேரம் துறவு. சாமி தான் சொல்லுவாங்கல்ல, இப்போ புதுசா அந்த சட்டிய சூடு இருக்குன்றதுக்காக பிடிக்கிறதுக்கு ஒரு துணி வாங்கிட்டு வந்துருக்கீங்க, 10 ரூபா ஒரு துணி வாங்கிருக்கீங்க. அது நல்லா அழகாத்தான் இருக்கு, புதுசா இருக்குல்ல. அது பால் பொங்குது, எடுத்து இப்படி வச்சுட்டீங்க. இப்ப அது நல்லா இருக்குங்கிறதுக்காக எடுத்து தலையில ரிப்பனா கட்டிக்க முடியுமா? முதல்ல உறவு, இப்ப அது துறவு. அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், பொருள் 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 பொருள்னு வாங்கி வாங்கி வைத்து 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 வைத்து. இன்னொன்னு நல்லா கேளுங்க, நீங்க இது வரைக்கும் வாங்கி வைத்த பொருட்கள் எல்லாமே பழக்கத்தின் காரணமாக பொருளாக வாங்கி வாங்கி குமிச்சிட்டோம்.
அதெல்லாம் இன்னைக்கு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களான்னு உங்க வீட்டுல சில பொருட்களை லிஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா அது ஓரமா இருக்கும். ரமண மகரிஷி சொல்லும் போதுதான் சொல்லுவாரு, ஒரு பொருள் கிடைக்கின்ற வரைக்கும்தான் மலையாக தெரியும், அது கையில் கிடைத்த பிறகு கடுகாகத்தான் தெரியும். அதனால கிடைக்கிற வரைக்கும் தான் அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லும், கிடைச்ச பிறகு அது ஓரமா தான் இருக்கும். அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்லை. இது பற்று. பற்று இருக்குதா இல்லையா? பற்று இருக்குங்கிறது எப்போ ப்ரூவ் பண்ணிக்கலாம்? நீங்க எப்படி அதை தற்சோதனை பண்ணிக்கலாம்? சுய பரிசோதனை போகி என்னைக்கு பண்ணிக்கலாம். போகி என்னைக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் எடுத்து தேவையில்லாத எடுத்து எரிச்சிடணும். எத்தனை பேர் எரிக்கிறீங்க? இந்த பேட்டா வாங்கும்போது ஒரு டப்பா கொடுப்பான மாட்டான். டப்பா ஷூ வாங்கினா ஒரு டப்பா கொடுப்பான்ல, அந்த டப்பாவை போகியில போட்டுருவோமா? அதை லேசா துரத்தி இருக்கட்டும். பிக் ஷாப் ஒரு பேக் கொடுக்குறானா, எத்தனை பேக் வீட்டுல இருக்கு? 10 பேருக்கு சுத்தி வச்சிருப்போம் பரன்ல. வீட்டுக்காரர் ஒரு பேக்கு கேட்டாரு அப்படின்னு சொன்னா ஒரு பீத்த பேக் எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அதுல இருந்து எடுத்துட்டு வாயா அப்படின்னு சொன்னா, அது இருக்கட்டும், எதுக்கு நான் இனி உள்ளே ஏறி போறேன்ல, அதை கொடுக்கவும் மாட்டான். அது அப்படியே இருக்கும், தொடச்சு அப்படியே இருக்கும். அப்ப எது மேல கடும் பற்று இருக்கு? இந்த பையையும் இந்த அட்டைப்பட்டியுமே என்னால விட முடியல, அப்புறம் வேற எதை விடுவேன்? வேற எதை விடுவேன்? பீரோல 100 சேலை இருக்கு, எடுத்து கொடுத்துருவானா இருக்காது? அதெல்லாம் முஸ்லி விட முடியாதுதான், கொடுக்க மாட்டேன். அப்ப மனம் விரியணும். எப்ப விரியும்? கவர்மெண்ட் விரியும். சக்தி காலத்துல நிக்கணும். நிக்க 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 இந்த மைண்ட் என்ன பண்ணும்? எக்ஸ்பேண்ட், இல்லைன்னா நேரோ மைண்டா தான். சரியா? அடுத்து பாசம். பழக்கத்துல வருது இதெல்லாம். பொருள் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப மோசம். அடுத்து பாசம் அப்படின்னு சொல்றது என்ன பண்றாங்க? ஊட்டி ஊட்டி வளர்க்குறான் பாசத்தை. வீட்டுல பாசம் முடிச்சா என்ன ஆயிரும்? வலிக்கு மண்டை உடையுமா இல்லையா? உறவு மேல பாசம் வந்தா என்ன செய்யும்? அப்பையும் மனம் உடைஞ்சு போகும். அங்க மண்டை உடையும், இங்க மனம் உடையும். உடையுமா உடையாத? உடையும். நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் தனி கொடுத்துறேன் போறேன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி மண்ணை வாரி தூத்தி போட்டு அழுதுட்டு கிடந்தா ஏதாவது நடக்குமா? நடக்குமா? நடக்காது. யதார்த்தம் இதுதான். போயிட்டு வரையா, வாழ்க்கை வளமுடன், போயிட்டு வா, ரொம்ப சந்தோஷம். ஏதாவது உனக்கு பிரச்சனைனா சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். இப்படி சொன்னா உங்க அமைதி பிள்ளைக்கு இங்க வந்து தியானம் பண்ணலாம். விட்டுட்டு போயிட்டானேன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு தவத்திலே அழுதுட்டு இருப்பான். என்னடா தவத்துல இப்படி கண்ணீர் வருது, இறைவனை உணர்ந்துட்டியா அப்படின்னு கேட்டா, இல்ல என் பிள்ளைய நினைச்சு உணர்ந்து. இதுதான் நடக்குது. அப்புறம் என்ன இருக்கு? பாசம். பற்றுனா பத்திக்கணும், பாசம்னா என்ன பண்ணும்? பிடிச்சுக்கணும். வலிக்கிட்ட விடணும். கண்ணீர் வடிக்காத பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு கண்ணீர் வடிக்காத தாய் தந்தையர் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் அழுது, இவங்க 2 பேரும் சேர்ந்து அழுகிறான். அழுதுட்டு கார்ல ஏற்றி விட்டுட்டு இங்க இருந்து சேலத்துக்கு போறதுக்குள்ள 100 போன் பண்ணிடுவான். எப்ப கார்ல தானே போய்கிட்டு இருக்கேன்? அம்மா கார்ல தான் போயிட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? இல்ல இனிமேல் தான் சாப்பிடணும். வழியில ஏதாவது சாப்பிட்டியா? ஆப்பிள் கொடுத்து விட்டே சாப்பிட்டியா? மைசூர் பாக்கு சாப்பிட்டியா? இங்க 100 போனு. இப்படியே 100 போன் பண்ணி அங்க போய் இறங்கின பிறகு என்ன செய்யறது? அவங்களுக்கு தூங்க விடுறது இல்ல, திரும்ப 2 போனை போடுறது. அடுத்த நாள் காலைல இருந்துச்சோம்னா 4 போனை போடுறது. என்ன பாசம் இருக்குது உங்களுக்கு? இந்த போனே கண்டுபிடிக்காத முன்னால போது உங்க தாயார்லாம் எப்படி இருப்பாங்க? ஒரு லெட்டர் எழுதுவாங்களா மாட்டாங்களா? நல்ல மாதிரியாவா, எப்படி இருக்க மகளே, நல்லா இருக்கியா, உன்னை நல்ல அன்பா வச்சுக்கிறாரா வீட்டுக்காரரு, இவ்வளவுதான். இன்னைக்கு அப்படி இல்லை. அங்க ஏதாவது ஒரு குண்டூசி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மாமியார் ஏதாவது நாத்தனார் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு உடனே ஒரு போன சொன்னையா, இந்த பாத்திரத்தை எடுத்து அங்க தூக்கி வைக்க சொல்லிட்டாங்க. எங்க தூக்கி வைக்க சொன்னாங்க? உடனே நீ விட்டு கொடுத்துடாத பிள்ள, வேலையெல்லாம் செஞ்சிடாத, இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. அந்த குடும்பம் வழங்குமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாசங்கிறது அந்த லெவல்ல போய் டைவர்ஸுக்கு போயிருது. அம்மா தான் காரணம், இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது. இனிமேல செல்போனே இல்லாத அம்மா மகா அப்படிதான் கல்யாணம் முடிக்கணும். ஏன்னா பழக்கம் நல்லா சொல்லி கொடுங்க, விட்டு கொடுத்து போமா, சகிப்புத்தன்மையோட இரு, அந்த குடும்பத்தை நல்லா அமைதியா வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் என்கிட்ட பேசாதம்மா, குடும்பம் இருந்தா 1000 இருக்கு, போன கிழவை இனிமேல் என்கிட்ட நீ போன் பண்ணவே கூடாது.
ஏதோ ஒரு நல்லது நடந்தா போன் பண்ணு, கெட்டது நடந்தா போன் பண்ணு. இந்த மாதிரி சின்னதா டம்ளர் தூக்கி வைக்கிறதுக்கும் அதை தூக்கி வைக்கிறதுக்கும் ஏன்டா என்ன செய்யக்கூடாது? போன் பண்ணிடாது சொல்லணும்ல. எங்க அம்மாலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அவங்களாம் சாவித்திரி நலாயினி காலத்துல உள்ளதை யோசிப்பாங்க. இங்க 3 அக்கா இருந்துச்சு எனக்கு. போகும்போது சொல்லி விடுவாங்க, நீ போனேன்னா இந்த வீட்டுக்கு வரலாம், உன் வீட்டுக்காரரோட இந்த வீட்டுக்கு வரணும். வெளியில வர்றதுன்னா உன் வீட்டுக்காரரோட இந்த வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா உன் குணந்தே வெளியில வரணும். எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். யோசிச்சு பாருங்க எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? விட்டு கொடுத்தல், சகிப்பு தன்மை, தியாகத்தோட இந்த வீட்டுல இருன்னு அர்த்தம். இன்டைரக்டா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. பற்று பாசம்னா பிறகு பிறகு இத மாதிரி இருக்கணும். அது இல்லாம இந்த பற்று பாசம்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? கண்டிப்பாக துன்பப்படும். இயற்கையினுடைய இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாம எல்லை கட்டி உறவுகளோட துன்பப்படுவோம். சாமி தான் சொல்லுவாங்க, வீட்டுல 4 பொம்பளை பிள்ளை இருக்கு, பாசத்துல நான் கட்டியே கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைய போற நான் வீட்டுல வச்சுக்கலாம், 4 பொம்பளை பிள்ளை வீட்டுல வச்சுக்கலாமா? சாமியா சொல்லுவாரு, 4 பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் இந்த கடும் பத்து உனக்கு இருந்தா ஈகையா மாத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமுதாயத்துக்கு அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுதான் ஈகை. 4 பொம்பளை இல்ல 10 பேர் இருந்தாலும் நீ வெளியில தான் அவங்களுக்கு, சமுதாயத்துக்கு தான் அவங்க. நீ வீட்டுல எல்லாம் ஒண்ணும் வச்சுக்க முடியாது. ஈகைன்னா அதான் ஈகை, வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து போப்பா, அந்த வீட்டுல போய் வாழு அப்படின்னு சொல்றதுதான். அதனால இந்த பாசம் அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப இந்த பாசம் அப்படிங்கிறதுக்கு, நாங்க 3 அக்கா தங்கச்சியில பிறந்ததுனால எங்க அம்மா வந்து இந்த பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அக்கா தங்கச்சிட்ட பாசமா இருக்கணும் அப்ப நாங்களும் பாசமாட்ட இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்களை ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. பாசம் மலர்னு ஒரு சினிமா வந்துச்சு, அந்த சினிமா கூட்டிட்டு போவாங்க. அதை பார்த்து புழிஞ்சு அழுகிற நாட்கள் நிறைய உண்டு. அந்த முதல் சீன்லயே பூரா பேர் அழுகுறோம். அன்பு மலர் ஆசை மலர்னு அந்த தங்கச்சியை கூட்டிட்டு போறது வரதான் அந்த படத்துல ஒரு லெட்டர் சீன் போடும்போதே அதெல்லாம் காமிப்பாங்க. அப்ப அதை பார்த்த உடனே அவ்வளவு பாசமா இருக்கணுங்கிறக்காண்டியே எங்க அம்மா அந்த படத்தை கூட்டிட்டு போனாங்க. கடைசியில அருந்தந்தை வேதாத்திரி முயற்சியில வந்து ஒரு பேராசிரியர், பேராசை சினம் கடும்பற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அது உறவு மேல வைக்கிறது பாசம் அப்படின்னு பாடம் நடத்தினார். அதனால உங்க உறவுகள் யார் மேல என்ன செய்யாதீங்க, பாசம் வைக்காதீங்கன்னு சொன்னார். உடனே அப்படின்னா எங்க அம்மா பாசமலர் படத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? இன்னொரு இடம் அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் அந்த படத்தை போய் பார்த்தேன். முதல்ல பாசம் வைக்கணுங்கிறதுக்காண்டி பார்த்தேன். இப்ப பாசம் ஏன் வைக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த படத்தை போய் பார்த்தேன். ஏன்னா செத்து போயிடுவாடு, கடைசியில் 2 பேரும் செத்து போவாங்க. ஏன்? அதிகமான பாசம் வச்சதுனால உயிரே போயிருமே. அதுக்காகவா வந்திருக்கிறோம்? அதுக்காகவா பாசம் வைக்கணும்? உயிரோட வாழ்றதுக்கு தானே வைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? பாசம் வைக்கலன்னா என்ன செய்யணும்? அன்பு காட்டணும். ஏன்னா என்கிட்ட அன்பு இல்லை, அதனால பாசம் காட்டுறேன். அன்பு எப்போ வரும்? இறைவனை உணர்ந்தா தான் வரும். அது வரைக்கும் நம்ம காமிக்கிறதெல்லாம் போலியான அன்பு. சரியா? அதனால எவ்வளவு விளக்கம் கிடைத்தாலும், சாமி ஒரு பாட்டுல சொல்றாருல, என்ன சொல்றாரு? பழக்கத்திற்கும் கூர்ந்த, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பேருலகில் மக்கள் எல்லாம் வாடுகின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லிட்டு. அப்போ பழக்கம், ஒரு பழக்கத்தை பழகிட்டான், பழகின பிறகு கூர்ந்த விளக்கம் கிடைக்குது. கிடைச்ச பிறகு மாறணுமா வேணாமா? மாறணும் தானே. எப்படி மாறுறது? விளக்கம் கிடைச்சா மாறிடுவோமா? விளக்கம் என்ன? இதுவரைக்கும் சொல்லாத விளக்கமா? புத்தன்ல இருந்து இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷி வரைக்கும் சொல்லாத விளக்கமா? மாறிட்டோமா? மாற முடியாது. ஒரு குருவினுடைய உயிர்கலப்பு இல்லாம உங்களால என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. என்னதான் செவி வழியாக நீங்க கேட்டாலும் வீட்டுல போய் நீங்க என்ன செய்ய முடியாது, இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. ரொம்ப சிரமம், பண்ண முடியாது. அதனாலதான் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் தடுமாறுறோம். நல்ல ஒரு தீட்சை, இந்த வேதாத்திரி தீட்சை வாங்கிட்டு ஒரு தவம் நல்ல ரெகுலரா பண்ணி இந்த பழக்கத்திலிருந்து நான் விடுபடுவேன்னு சங்கல்பம் போட்டால் எழுதி வச்சுங்க, கண்டிப்பா அதுல இருந்து விடுதலை அடையும். இது நான் கண்ட உண்மை.
என்னை பற்றி இந்த மன்றத்துல நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பழக்கம்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டே எப்படி பழக்கம் வருதுன்னு பாருங்க. வெறும் ஃப்ரெண்ட் 5 பைசா 5 பைசாக்கு ஒரு சிகரெட் வாங்கி கொடுக்குறான் 18 வயசுல. அன்னைக்கு பழகினதுதான் 42 வயசு வரைக்கும் விட முடியுது. நானும் என்ன பண்ணுவேன், இருமல் நிறைய வந்துடும், காய்ச்சல் நிறைய வந்துடும், டாக்டரும் சொல்லி சொல்லி பாக்குறாரு சிகரெட்டை விட்டுருங்க சொல்லி பாக்குறாரு. எங்க விட்டான்? நியூ இயர் அன்னைக்கு விடுவான், இல்ல பொங்கல் அன்னைக்கு விடுவான். ஒரு வாரம் தாக்கு பிடிக்குமா? தாக்கு பிடிக்க திரும்பவும் ஆரம்பிச்சோம். ஆனா அருட்தந்தை வேதாத்திரி மகேஷ் தீட்சை எடுத்து 4 மாசம்தான். எங்க போச்சுன்னே தெரியல. 27 வருட பதிவு பழக்கம் எங்க போச்சுன்னே தெரியலையே. எங்க போச்சு? எங்க போச்சு? அந்த அம்மா சொல்லுதுல்ல, ஆண்டாளம்மா என்ன சொல்றாங்க? ஓய பிழையும் புகு தருவனமும் தீயினில் தூசாகும் செப்பேல வரம்பாவாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓய பிழை இதுக்கு முன்னால செய்த சஞ்சித கர்மம். புகு தருவனமும், புதுன்னா நான் செஞ்சது பிராரப்த கர்மம். புகு தருவனமும் தீயினில் தூசாகும் செப்பேல வரம்பாவாய். தீயினில் என்னது? குண்டலினின்னு அர்த்தம். குண்டலினியை நானா எழுப்பிட முடியுமா? செல்ஃப் அவேக்கனிங் பண்ண முடியுமா? முடியாது. மூளை கலங்கி போகும். குருங்கிறவங்க அதுக்கு வேணும். அந்த அவேக்கனிங்க்கு, குண்டலினி அவேக்கனிங்க்கு யார் வேணும்? குரு வேணும். அந்த குரு அப்படி மூலாதாரத்துல இருந்து எடுத்து இந்த இடத்துல வச்சு 4 மாசம் தான். இந்த பழக்கம் எங்கே அடியோடு ஒளிந்தது? நீங்களாலாம் ஒன்றும் ஒழிக்க முடியாது. குரு நினைச்சதான் ஒழிக்க முடியும். நீங்க தவம் பண்ணாதான் ஒழிக்க முடியும். ஒழிக்க முடியும். அதனால எத்தனையோ பழக்கங்களை நம்ம பழகி வச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தவம் செய்யணும். ஏன்னா என் முன்னோர்கள் கொடுத்தது என்னைய பொறுத்தவரை இப்போதைக்கு பார்த்தா அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சஞ்சீத கர்மம் என்னமோ எனக்கு என்னமோ கம்மியா தான் இருக்கு. நாம செஞ்சதுதான் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் இன்னைக்கு. ஏன்னா பொருள் கவர்ச்சி முன்னாடி மாதிரி இல்ல. உணவு கலாச்சாரம் முன்னாடி மாதிரி இல்ல. உடை கலாச்சாரம் முன்னாடி மாதிரி இல்ல. எவ்வளவு இருக்கு. நம்ம தானே நிறைய பழகி வைக்கிறோம். நம்ம பழகுறது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் வேற பண்ணிட்டு இருக்கோம். என் புள்ள குட்டிகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றோம், என் பேரம்பேத்திக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நம்மளே கேட்டுருவோம். உடனே என்ன கேட்டுருவோம்? தீபாவளிக்கு நான் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலையா? பழக்கத்தை புகுத்துறான்ல. ஏற்கனவே டிவிலையும் செல்போன்லையும் புகுத்திக்கிட்டு இருக்கான். இதுல நம்மளையும் புகுத்த வைக்கிறான்ல. வைக்கிறானா? வைக்கலையா? வைக்கிறான் தானே. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும். இந்த பழக்கத்தை எல்லாம் மாற்றணும்னு சொன்னா உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். சரியா? இதுல ஃபைனலா ஒண்ணு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி எண்ணம் ஆராய்தல்ல 6 வகையான எண்ணம் அப்படின்னு சொல்றாருல. அதுல தேவையால் எண்ணம், அது கண்டிப்பா செய்யணும், டீக் பண்ணிக்கொண்டாரு. வழக்கத்தால் எண்ணம், சூழ்நிலையால் எண்ணம், பிரமண தூண்டுதலால் எண்ணம், கருவமைப்பால் எண்ணம். இந்த 4 மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த 4 மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்க. மத்தது தெய்வீக எண்ணத்தை காசு போனா இல்லைன்னாலும் பரவாயில்ல, வளர விட்டுரு. மேல தேவையால் என்ன இருந்ததுன்னா அதை பூர்த்தி பண்ணிக்கும். தேவைன்னா என்னன்னு தெரியும் தானே? பசிதாகம், தற்போது ட்ரெஸ், வீடு, இதெல்லாம் வேணும், அது பண்ணிக்கலாம். இந்த பழக்கத்தால் எண்ணம் அப்படிங்கிறது தான் என்ன செய்யணும்? முதல்ல தான் பழக்கத்தால் எண்ணத்தை தான் என்ன செய்யணும்? ஒரு தடவைக்கு 100 தடவை இந்த பழக்கத்தை பழகணுமான்னு நீங்க யோசிக்கணும். அது எந்த பழக்கமா வேணாலும் இருக்கலாம். யோசிச்சு முடிவெடுக்கணும் ஒரு பழக்கத்தை. ஏற்கனவே இந்த பழக்கம் எப்படி இருக்கு? கொஞ்சமா இருக்கா? நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. இது ரமண மகிழ்ச்சி சொல்லும் போதுதான் சொல்லுவாரு, பழக்கம் எப்படி இருக்குன்னா கொழுத்து போய் இருக்குங்க. எப்படி இருக்கு? அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. கொழுத்து போய் இருக்கு எல்லாத்தையும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பா மகனை கூப்பிட்டாராம். ஒரு சின்ன குடம், மண் குடம், அதுக்குள்ள ஒரு பூசணிக்காய் இருக்கு. அந்த பயலை கூப்பிட்டு இந்த பூசணிக்காய் எடு அப்படின்னு, இதை கொஞ்சம் வெளியே எடுறா அப்படின்னா. அவன் உள்ள பார்த்தா ஒரு பூசணிக்காய் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் அப்பாட்ட கேட்கிறான், யோ முதல்ல அது எப்படி உள்ள போச்சுன்னு, நீ வாட்டுக்கு வெளியே எடுங்கிற அப்படின்னாரான். ஒண்ணும் இல்லடா மவனே, இந்த குடத்தை கொண்டு போய் அது பிஞ்சா இருக்கும் போதே, பூவா இருக்கும் போதே கொண்டு போய் கட்டி வச்சுட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமா காய் பெருத்து இப்போ உள்ளுக்குள்ள அந்த பூசணிக்காய் இருக்கு அப்படின்னாரான். அப்பதான் அவன் சொன்னானா, இது ரொம்ப கொழுத்து போச்சு, இனிமேல் இதை எப்படி எடுக்கணும்?
அறுவை சிகிச்சை செஞ்சு தான் எடுக்கணும், உடச்சுதான் எடுக்கணும். புரியலையா? இப்ப நம்மகிட்ட எப்படி இருக்கு? கொழுத்து போயிருக்கு. இது எப்படி எடுக்கணும்? கொஞ்சம் அறுவை சிகிச்சை செஞ்சாகணும். அந்த அறுவை சிகிச்சைனா என்னது? அகத்தாய்வு. அதுக்கு டாக்டர் யாரு? குரு தான் டாக்டர். அவரு சொல்ற அந்த அகத்தாய்வை ஆபரேஷன் வேற யாரெல்லாம் செய்ய மாட்டாங்க. நானே கத்தி எடுத்து என்ன பண்ணணும்? கொழுப்பு பூரா வெட்டி எடுக்கணும். கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். வெட்டி எடுக்கும்போது வலிக்கும்ல, ஒரு பழக்கத்தை விடும்போது வலிக்கும்ல, வலிக்கும். எனக்கெல்லாம் ரணமா வலிச்சுது. பேராசிரியர் நடத்தும் போது பாத்தீங்கன்னா ரத்தமா வரும். இவ்வளவு கேவலமா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்னு வர வலிக்குதான் செய்யும். அந்த வலியோட என்ன பண்ணணும்? டவுன் பண்ணணும். பண்ண 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 சூப்பர் இம்போசிஷன் நடக்கும். நடக்க இந்த பதிவுகள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாம்பு சட்டையை கலந்த மாதிரி கம்ப்ளீட்டா கலந்து வெளியில ஓடும். இப்படி எல்லாம் ஓடினா தான் அந்த வாழ்வின் நோக்கம், பிறவியின் பயனை நம்ம அடைய முடியும். இல்லைன்னா அடைய முடியும். சரியா? இந்த பழக்கம் கொழுத்து இருக்கிறதுல பொருள் கவர்ச்சி அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா கடவுள் என்பதையே பழகி வச்சுக்கோம் பாருங்க, அதான சிக்கலே. கடவுளே ஒரு பழக்கம் தானே. பழக்கம் இல்லையா? அதுக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை. சாமியினுடைய 14வது கோட்பாடு என்ன சொல்லுது? பல கடவுள், பல மதங்கள், பழக்கம் ஒழித்து. அதுதான் தலைப்பே. பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். அந்த உண்மையை பழகாம பொய்யை பழகி வைக்கிறோம். கடவுள் என்ற ஒரு பொய்யை பழகி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி பழகி வச்சிருக்கோம்னு மட்டும் நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒவ்வொரு கோயிலையும் என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா இல்லையா? லட்டுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. கேட்டாரா திருப்பதி பாலாஜி? மாட்டு கொழுப்பு இருக்குன்ட்டான். ஏற்கனவே அது எதுல செய்யப்படுது? மாட்டு நெய்யினால செய்யப்படுது. கொழுப்பு தானே நெய்யா மாறுது. இதுல என்ன குற்றம்? திருப்பதி பாலாஜி கணவர் சொன்னாரா? அப்ப நெய்யில ஊத்தாம இருக்கணும். நெய்யே மாட்டு நெய்யெல்லாம் ஊத்தாம இருக்கணும். மாட்டு நெய் ஊத்துவானா மாட்டு கொழுப்பு ஊத்த மாட்டான். என்னையா நியாயம் அது? அப்ப என்ன? கடவுளை வைத்து நம்ம என்ன ஒரு பழக்கத்தை பழகி வைத்துக் கொண்டு இறைவனை அவர் இதெல்லாம் நம்மகிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டாரா? எந்த இறைவனாவது உங்கள்ட்ட கேட்டாங்க, எனக்கு இதை செஞ்சு கொடு, எனக்கு சக்கரை பொங்கல் வை, அனுமார் கோயில்னா அவருக்கு வடை போடணுமா, வடை மாலை போடணும், இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அதனாலதான் முத பாட்டை என்ன சொல்றாரு? பழக்கம் என்றும் பழமை என்றும் 1000 செயல்களை ஒழிக்க வேண்டும்ங்கிறார். இதெல்லாம் பழமையில சொல்லி வச்சிருக்கானு எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சிருக்கான். அனுமாருக்கு ஆமா வடை மாலை போடுன்னு சொல்லி வச்சா உடனே வடை மாலை போட்டுரு. இப்ப புரட்டாசி சனிக்கிழமை வடை மாலை போடணும். எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்கிறப்ப பழகி வச்சதை எங்க அண்ணன் விடவே முடியல. அவரால் பெரிய நாத்தியம்லாம் பேசுவாரு. இருந்தாலும் எங்க அம்மாவுக்காக செய்யறேன்னு எங்க அம்மா மேல பழிய அந்த அம்மா இல்ல. இப்ப அம்மா மேல பழிய போட்டு வடையை போட்டு இவரு தின்னுட்டு இருக்காரு. நான் என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு. இந்த சரஸ்வதி பூஜா, கிருஷ்ண ஜெயந்தி நீயே கும்பிடு, என்னைய கூப்பிடாது. எனக்கு ஒரே ஜெயந்தி அருட்தந்தை வேதாத்திரி ஜெயந்தி தான். அதை நான் கொண்டாடிக்கிறேன், என்ன விட்டுருது. இது மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் கடவுளை வைத்து ஒரு பழக்கம் இருக்குதா இல்லையா? அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. வரிசையா லேடிஸ் எல்லாம் படுக்க வச்சு அம்மன் கோயில் என்ன பண்றேன்? சங்கிலியை கொண்டு அடிக்கிறாங்க. மண்டையில தேங்காயை உடைக்கிறான். நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மண்டையில இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? கடவுளை வைத்து நாம் செய்கின்ற வியாபாரம் அதெல்லாம். அந்த பழக்கத்தை ஒழிக்கணுமா வேணாமா? அதனாலதான் அந்த 14வது கோட்பாடு அதுதான் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அது உடனே வந்துடாது. ஓரளவு கூட்டாட்சியில வரும். ஏன்னா அது உலகுக்கு சொன்னது. உலக சமாதானத்துக்கு வந்த பிறகு அது நடக்கும்னு சொன்னாரு. இப்ப நான் கேட்கிற ஒரே கொஸ்டின், இந்த அறிவுத்திரு கோயில் கேம்பஸ்ல தீட்சை எடுத்தவங்கள்ட்ட இது வந்துருச்சா? நம்மகிட்ட வந்தா தானே நான் இங்க போன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியுமா? இல்ல நம்மகிட்ட வரணுமா வேண்டாமா? சொல்லுங்க. பின் டிராப் சைலன்ஸ் ஆயிடுச்சு. கடவுளை பத்தி பேசுறோம்ல, கடவுள் ஏதாவது கண்ணை கெடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? அப்படியா? கண்ணெல்லாம் கெடுக்க மாட்டாரு. நீங்க ஒரு நல்ல செயல் செஞ்சீங்கன்னா கண்ணு இன்னும் பிரைட்டா தெரியும். தீய செயல் செஞ்சீங்கன்னா கண்ணு கூட போயிடும். இதுக்கு பேரு பயபக்தி. இறைவன் கண்ணை கெடுத்துருவான் சொல்றதெல்லாம்
நல்ல செயல் நீங்க செஞ்சீங்கன்னா உள்ள இருந்தா அவன் நல்லதா கொடுத்துட்டே இருப்பான், கெட்டது செஞ்சா அவன் கெட்டதா கொடுப்பான். அவ்வளவு. நான் புதுசாலாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்ன பயன்? அவனுக்கு நான் அதை தர்றேன் இதை தர்றேன்னு சொன்னா அவனுக்கு குடலும் இல்லை உடலும் இல்லைன்ட்டாரு. சாமி தானே சொல்றாரு. அவனுக்கு குடலும் இல்லை உடலும். எல்லாரும் ஏன் தேடி போறாங்க? எதுக்கு திருப்பதி தேடி போறான் சொல்லுங்க, எது தேடி போறாங்க? எப்படியாவது விஷ்ணு நான் கண்ணால ஒரு தடவையாவது பாத்திரணும், எனக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு நினைச்சு யாராவது போறாங்களா? போறாங்களா? இறை காட்சி வேணும்னு எந்த பக்திமான் கோரி போறாங்க? பொருள் வேண்டிதான் போறாங்க. இல்ல வாழ்க்கை சிக்கல் இருக்கு அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் போறாங்க. இறைவனை நான் ஒரு தடவையாவது உணர்ந்து விட வேண்டும், காட்சியாக பார்த்து விட வேண்டும் என்று யாருமே போகல. அப்படி போனவங்க என்ன பண்றாங்க? பக்தியில உச்சத்தை தொடுகிறார்கள். கண்ணப்பனாயில இருந்து, ஆண்டாளமால இருந்து, துளசிதாசர்ல இருந்து, மீராபாயில இருந்து எல்லாரும் அது உச்சத்தை. அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர் எல்லாரும் இறை காட்சிக்காக தான் அவங்க துடிச்சாங்க. அவங்க பொருளுக்கெல்லாம் போய் அலையல. அப்போ இறைவனை வைத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நிறைய செயல்கள் இறைவனை வைத்து ரொம்ப ரொம்ப அவனை என்னுடைய என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு விளையாட்டு பொருளை கூட நம்ம அதை அப்படி பயன்படுத்த மாட்டோம். அந்த அளவுக்கு இறைவனை வைத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு பெரிய விளையாட்டை நம்ம விளையாண்டு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய போரு, வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணமே என்னன்னா, என்ன வச்சு நீ இந்த விளையாட்டு விளையாடுறிய, அவன் குடும்பத்துல நீ என்ன விளையாட்டு விளையாடுவ, இந்த சமுதாயத்துல நீ என்ன விளையாட்டு விளையாடுவ. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் உன்னை அடக்கி போடணுங்கிறக்காக தான் 2 வருஷத்துக்கு முன்னால கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி என்ன பண்ணுச்சு? சுத்தி சுத்தி வந்துச்சா இல்லையா? பயந்து போய் எல்லாம் வீட்லயே கடை, தேவைக்கு மட்டும் வெளியில வா, பழக்கத்துக்கு வெளியில வந்துடாத, பூட்டி போடு கடைய. துணி எடுக்க போக முடியாது, போக முடியுமா? நகை எடுக்க போக முடியுமா? ஒரு இடத்துக்கும் போக முடியாது. வீட்டுல தேவைக்கு மட்டும் சாப்பிட்டு வீட்டிலே இருக்கு. யோசிச்சு பாருங்க. இறைவன் என்பதை ஒரு பழக்கமாக வைத்து என்னென்ன பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பண்டிகை பழக்கத்தின் காரணமாக. தீபாவளின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம்ல. தீபாவளிங்கிற பண்டிகைக்கு அருட்தந்தை வேதாத்திரி முஸ்லிம் மனவளக்குள்ள என்ன எழுதியிருக்காரு? இந்த பண்டிகை எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? வடக்க இருந்து வந்துச்சு. அங்க வடநாட்டுல அங்க என்ன செலிப்ரேட் பண்றாங்க? தீப ஒளின்னு. அந்த சூரிய வழிபாடு என்பது அந்த நவம்பர் மாசங்கள்ல அங்க அவங்க கோதுமையை அறுக்குறாங்க. அதனால அங்க தீப ஒளின்னு சொல்லி அந்த சூரியனை வழிபாடு அங்க நடக்குது. அது இயற்கைக்கு உள்ள ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பக்தியில நீங்க உள்ள போனீங்கன்னா கிருஷ்ணர் யாரை கொண்டாரு? நரகாசுரனை கொண்டுட்டாரு. சரியா? அதனால அதை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னதை யார் செலிப்ரேட் பண்ண சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்தியில அந்த நரகாசுரனை தான் சொன்னான். அவன் சாகும்போது கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தானான். சா, பரமாத்மாவே எனக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்து என்னுடைய இந்த உயிரை முக்தியடை செஞ்சுட்டாரு. இந்த நாளை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க, புது துணி எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு, பட்டாசு வெடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லினாரு. கேட்கிற ஒரே கேள்வி, அந்த ஆளு கறி சாப்பிட சொன்னாரா? நரகாசுரன் கறி சாப்பிட சொன்னாரா? மீன் சாப்பிட சொன்னாரா? காலையிலே ஆரம்பிச்சிருவோம். அது எங்க மதுரைக்கெல்லாம் வந்தீங்கன்னா விடிய விடிய காலையில 2 மணி 12 மணிக்கெல்லாம் போய் கறி எடுத்துட்டு வந்து காலையிலேயே 8 மணிக்கே கறி திங்கலன்னா ஆத்மா சாந்திடு. இட்லிக்கு குடல் கறி வச்சு தின்றணும். மத்தியானம் சுக்காது இது வச்சு அடிச்சிடணும். அப்புறம் ராத்திரி போல வந்து அதையும் சாப்பிட்டு 3 வேளை 4 வேளையும் கறி திங்க சொன்னாரா நரகாசுரன்னு கேட்கறேன். இத்தனைக்கு அவர் ஒரு அசுரன், அவன் சொல்லவே இல்லை. நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க சேர்த்துக்கிட்டீங்களே, அது பழக்கம் தானே? பழக்கம் தானே? முதல்ல தமிழ்நாட்டுல நீங்க தீபாவளி கொண்டாடுறதே வந்து தேவையில்லை. இங்க கொண்டாட வேண்டிய ஒரே பண்டிகை வந்து பொங்கல். ஏன்? தீப ஒளி, அதுதான் சூரியன். அவன் அங்க கொண்டாடுற, நீங்க கொண்டாடு. அவன் மெதுவா அங்க இறக்கி விட்டானா இல்லையா? அதை இன்னைக்கு வரைக்கும் புடிச்சுக்கிட்டோம். பழக்கம் 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 எவ்வளவு புறையோடி போயிருக்கு, புத்துநோய் மாதிரி புறையோடி போயிருக்கு. உண்டா இல்லையா? இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது. கடனை உடனே வாங்கி ட்ரெஸ்ஸை போட்டாலுமே இன்னொரு வீட்டுக்கு போய் நீங்க பலகாரம் கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஐயோ அப்பா பலகாரம் நீங்க சின்னதா செஞ்சு கொண்டு போவீங்க, அவங்க பெருசா கிருஷ்ணா ஸ்வீட் அதுன்னு எடுக்கிறோம். இதை கொண்டு கொடுக்கறதுக்கு சும்மா இருக்கலாம். இப்ப மனசு என்னாச்சு?
தீபாவளியில மனசு என்னாச்சு? போச்சு, சோழியே முடிஞ்சுது. உங்க சேலையை கட்டிட்டு நீங்க போறப்ப அந்த அம்மாவை பெருசா இவ்வளவு நிலத்துக்கு பட்டு சேலை கட்டிட்டு இருந்துன்னு வைங்க, இதை பார்த்தோன்னா வீட்டுக்கு போகாமே இருந்துக்கலாம்டா. இப்படிதானே தோணுது. நீங்க கொண்டு போய் இந்த ஸ்வீட்டை கொடுக்க, அந்த அம்மா உங்க வீட்டுல ஸ்வீட்டை கொடுக்க, கடைசியில பார்த்தா நீங்க கொடுத்த ஸ்வீட்டை சுத்தி அடிச்சு உங்க வீட்டுக்கு வந்துடும். இதான் பண்டம் பிளஸ் ஈகையாமா. பண்டிகைன்னா பண்டம் பிளஸ் ஈகைன்னு அர்த்தம். யாருக்கு கொடுக்கணும்? இயலாதவர்களுக்கு கொடுக்கணும். அது அன்னைக்குதான் கொடுக்கணுமா? ஏன் மற்ற நாள்ல அவன் பசியில சாவட்டுமா? இல்ல கேக்குற எப்படி? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானா? இன்னொன்னு, அந்த முதியோர்கள் நல்லா இருக்கு. நீங்க தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரும் போய் அங்க போய் நிற்பான். அவங்க ஃபுல் ஹவுஸ்ஃபுல். முதியோர்களுக்கு ஹவுஸ் போட்டுறான். இங்க ஏற்கனவே புக்கிங் ஆகி போய் கிடைக்கியா? பூரா முதியோர்ல சுவர் அது கிடக்குற, நீ பாட்டு ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்து அவனை சாவடிக்க பாக்குறாங்க. ஏன் வருஷத்துல 365 நாள் இருக்கு, அன்னைக்கு என்னைக்கா ஒரு நாள் கொண்டு வந்து கொடு. தீபாவளி இன்னைக்கு கொண்டு போய் அக்கறையா கொண்டு போய் ஸ்வீட் கொடுக்கறது என்ன நடக்குது இங்க? என்ன பழக்கம்? இதை ஒழிக்கணுமா வேணாமா? ஒழிக்கணும் தானே. அப்ப யோசிச்சு பாருங்க. சரி, இந்த பண்டிகை ஓகே, இனி அடுத்து என்னென்ன பண்டிகை இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம்? சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, என்னென்ன உண்டு அவ்வளவு பண்டிகை எல்லாம் கொண்டாடுறோம். அது இறைவனை வைத்து நமக்கு எல்லாம் ஓரளவு தெரியுது. சரி, ஏதோ கொண்டாடி போகணும். அயல் நாட்டுல இருந்து ஒரு பண்டிகை இப்ப இறக்குமதி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்டிகை? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். 82 வயசு கிளவி கேட்குது, நியூ இயருக்கு எனக்கு ட்ரெஸ் இருக்குல்லையா? எவ்வளவு குறையோடி போயிருக்கு பழக்கம்னு பாருங்க. உண்டா இல்லையா? எங்க வீட்டுல நடக்கிறதே நான் சொல்றேனே. எனக்கு இதுல எல்லாம் பெருசா, நான் என்னுடைய இள வயதுல பேங்க்ல வேலை பார்க்க வயதுல நான் அது வேற மாதிரி போகும். அது நியூ இயர்னு சொல்லிட்டாவே அது வந்து வேற மாதிரி வச்சுக்கோங்களேன், அது மோசம். அந்நேரம் என்ன பண்ணுவோம்னா, வம்புக்குனாலும் போய் கேக்கு நிறைய வாங்கிட்டு ரோட்ல போறேன் வரவனுக்குலாம் ஆளுக்கு 2 கொடுத்து கலாட்டா பண்ணிட்டு இருப்போம். அது வேற, அது மோசம் தான். வீட்டுல வந்தோம்னா 12 மணிக்கு வந்துடுறான் எங்க போனாலும் அப்படின்னு பாரு. என்னன்னு கேட்டா சாமி முன்னும் பாரு. எதுக்கு சாமி முன்னும் அப்படின்னு? இல்ல கேக்கு நியூ இயர்ல அப்படின்னு பாரு. கடைசியில வந்தோம்னா 12 மணிக்கு சாமி முன்னால கேக்கு விளக்கலாம் பொருத்தி, கேக்கை வெட்டி ஒரு சூட கொளுத்தி பெரிய ஒரு பூசை அடிச்சுட்டு அப்படியே கேக்கை வெட்டி 12 மணிக்கு ஊத்த பல்லோட எல்லாரும் சாப்பிடு கேக்கை வெட்டி கொடுத்துருவாரு எல்லாத்துக்கும். இந்த பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? கோயில் திறந்திருக்கு. 12 மணிக்கு கோயில் திறந்திருக்கு. ஆகம விதிகளின்படி 12 மணிக்கு கோயில் திறக்கலாமா? 12 மணிக்கு எது அலையும்? பேய் அலையிற நேரத்துல கோயில் திறந்துப்பீங்க? இல்ல கேக்குறேன், எப்படின்னு கேட்க. என்ன பழக்கம் பழகிருக்கும்? அங்கிருந்து ஒருத்தன் சொன்னாங்க கேப்பியா? அவன் இடத்துல அவன் கொண்டாடிட்டு போறேன். உனக்கு என்ன? நீ என்ன பண்பாடு இருக்கு, என்ன கலாச்சாரம் இருக்கு? அவன் நாகரிகத்தை நீ எப்படி பின்பற்ற முடியும்? நாகரிகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சாமி சொன்ன நாகரிகம் வேற, ஜென்ரல் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டா விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ அதை நம்ம பின்பற்றிடுவோம், உடனே பின்பற்றிடுவோம். சுடிதார் போடுனா அப்படி ஒரு சுடிதார் போட்டுருவோம், அப்படித்தானே? டிஷர்ட் போட்டா டிஷர்ட் போட்டுருவோம். என்ன உண்டா உடனே உடையில் மாற்றம், உணவில் மாற்றம், வீடில் மாற்றம், இதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனா கலாச்சாரம் என்ற ஒரு பண்பாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமா? அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், சித்திர பெருமக்கள் எல்லாம் நமக்கு ஒரு கலாச்சாரம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, பண்பாடு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பண்பாட்டை எல்லாம் ஒழித்து விட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? புதுசா இத மாதிரி ஒரு விஞ்ஞானத்துல சொல்லக்கூடிய அத்தனை பழக்கத்தையும் நான் செய்து கொண்டிருக்கேன். நீங்க மாத்துறது வெறும் யூனிஃபார்ம் வேணா போடலாம், பட் ஆச்சாரமா இருக்க முடியுமா? ஆச்சாரம்னா ஒழுக்கம், ஒழுக்கப்படி இருக்க முடியுமா? இன்று ஒழுக்கத்தின் அடிப்படையில் இந்த சமுதாயம் கட்டமைக்கப்படவில்லை. அந்த ஒழுக்கம் எல்லாம் கெட்ட ஒரு விஷயமா தான் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் நமக்கு விஞ்ஞானத்துல அதை கண்டுபிடிக்கிறவங்க இதை செய்ய நன்மை அப்படின்னு தான் கொடுப்பான். இதுல தீமை இருக்கா இல்லையாங்கிறத நீ பார்த்துக்கோ. விஞ்ஞானம் அப்படித்தான் சொல்லும். அதை நம்ம பழக்கமாக மாத்திட்டோம். ஆனா என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உருக்கி அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே நமக்கு கொடுப்பது என்பது குருமார்களும் ஞானிகளும் சித்தர்களும் செய்யக்கூடிய ஒன்று. சாமிஜி 4 லைன்ல கவி சொல்றாருல, என்ன சொல்றாரு? நட்டத்தை தான் ஏற்று நன்மையை பிறர்க்கு அளிப்பவன் ஞானி, ஈசன் நிலை உணர்ந்தோர்வர். வன்மை வழக்குடையோர் மனம் வருந்திடம், உங்க மனம் வருந்தும்படி ஏதாரும் சொன்னாலும் நீங்க என்ன சொல்லணும்? மென்மொழியால் அவர்களுக்கும் அன்பால் சொல்வோம். இதுதான் ஞானியோட நிலை.
இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த கலாச்சாரம், வேதாத்திரிய கலாச்சாரம் பரவ வேண்டும். நீங்க வெளியில 1008 விஞ்ஞானத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட பொருள்களை நீங்கள் வாங்கலாம். ஆனா இந்த ஆன்ம தேவைன்னு சொல்லக்கூடியதை நமக்கு குருங்கிறவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரு நட்டத்தை தான் ஏற்று, நல்லா புரியணும், அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். நட்டத்தை தான் ஏற்று நன்மையை மட்டுமே நமக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கையை அப்படி தூக்கணும், எத்தனை மூச்சு விடணும்? கீழே விட்டா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? உடனே கண்டுபிடிச்சிருப்பாரா? முதல்ல 10 மூச்சு விட்டு பார்த்துருப்பாரு. 2 கையை விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மூட்டு விட்டு பார்த்துப்பாரு. இப்படி செஞ்ச உடனே அவருக்கு ஏதாவது உடல்நிலைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கோம். அன்னையில அம்மாளுக்கும் ஏதாவது ஒன்று உடம்பு செஞ்சிருக்கோம். காயகல்பத்துல 30 மூச்சு விட்டு பார்த்திருப்பாரு, 10 ஓஜஸ் விட்டு பார்த்திருப்பாரு. இதெல்லாம் அந்த உடல்ல சில உபாதைகளை உண்டு பண்ணிருக்குமா? பண்ணாதா? பண்ணும்ல. அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு எதை செஞ்சா இந்த உயிருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 இயர்ஸ். அவருடைய உடல், ஆவி, உயிர் எல்லாத்தையும் உருக்கி உருக்கி கொடுத்ததுதான் மனவளக்கலை யோகம். சும்மா ஒண்ணும் இல்ல. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, நட்டத்தை தானியற்று நன்மையை பிறர்களிப்போம் ஞானி. எவ்வளவு நட்டத்தை அவர் சந்திச்சிருப்பாரு. பொருளாதாரத்துல எவ்வளவு நட்டத்தை சந்திச்சு நடு ரோட்ல நின்னாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பொருள் கவர்ச்சியே வேண்டாம்னு நடு ரோட்ல போய் நிக்கிறாரு. இதை விட நமக்கு இன்னொரு பெட்டரான இடம் கிடைக்குமே? கிடைச்சதா கிடைக்கலையா? இயற்கையினும் ஆட்டக்காரனுக்கு எல்லாருமே எப்பொழுதும் எடுத்தாடும் காய்கள். சிலவற்றை பீத்தறிவான், சிலவற்றை இடமாற்றி வைப்பான், சிலவற்றை அருளுவான். பிழை என்று சொல்ல யார்தான் இப்பேர்? அப்பேற்பட்ட மகாண்ட நம்ம இருக்கிறோம். இந்த பொருள் கவர்ச்சி, பற்று, பாசம், பழக்கம், இந்த பழக்கம் வழக்கம்லாம் எப்படி இருக்கணும்னா ஒழுக்கத்தோடு இருக்கணும். 16 கோட்பாடுகள் சொல்லுவார்ல, 16 அடிப்படை காரணங்கள், 7 சம்பத்துக்கள் மாறுவதற்கு சொல்லுவார்ல. அதுல என்னது? கடைசியில வழக்கம் 2 எப்படி இருக்கணும்? ஒழுக்கம். ஒழுக்கம்னா ஆச்சாரம், கலாச்சாரம் இருக்கணுமா வேணாமா? அப்ப என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கத்தை எல்லாம் நான் என்ன செய்யணும்? ஒழிக்கணும். அது எந்த பழக்கமா வேணாலும் இருக்கலாம். கடவுள் பழக்கமாக இருந்தாலும் ஒழிக்கணும். இல்லைன்னா அந்த கோட்பாடை சொல்ல மாட்டார். அது எவ்வளவு மோசமா போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். அந்த உதாரணம் ரொம்ப ஹைலைட்டான உதாரணம். அதை சொல்லி நான் நிறைவு செய்றேன். என்னுடைய நண்பர் சப்ரீஸ் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாரு. அவருக்கு தாய் தந்தையர் இல்லை, ஒரே ஒரு தங்கச்சி. பக்கத்துல சமையனூர்ல கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு மாப்பிள்ளை வேலை பார்த்துட்டு இருக்காரு, 2 பிள்ளைங்களும் இருக்குது. திடீர்னு 2 வருஷம் கழிச்சு ஃபோன் வருது. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. சொல்லு. நல்லா இருக்கியப்பா? நான் நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, என்னப்பா வேற என்ன விசேஷம் சொன்னாரு? ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை என் வீட்டுக்காரர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரு. அப்படியாப்பா? மாலையா? ஆமா. கன்னிசாமி. சரி. பூஜையெல்லாம் வைப்பேல? ஆமா வைப்பேன். நான் வந்துடுறேன். அவருக்கு கருப்பு கட்டி துணியெல்லாம் எடுத்து வந்துடுறேன், பழங்கள்லாம் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அதெல்லாம் செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியுமே. அவங்க குடும்பத்துல ஒரு பழக்கம் இருக்கு, அது ஒரு வழக்கம் இருக்கான். ஐயப்பன் கோயில் முத கட்டெடுத்து போகும்போது 1 பவுன் மோதிரம் போடணுமா? என்ன போடணுமா? இது நான் நடந்துதான் சொல்றேன், எக்ஸாக்ட் பண்ணி சொல்ல வேணா, போன் நம்பர் கூட தெரிய விட்டு பேசு. 1 பவுன் மோதிரம் பண்ணணும். என்ன பழக்கம்? அங்க அந்த ஆள் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி ஐயப்பன் தவம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு தவசி அவரு. அந்த தவசியை பார்க்க போறதுக்கு 1 பவுன் போடணும்னு கேட்கிறேன். இது என்ன பழக்கம்? நீ ஆடு திங்கிற, கோழி திங்கிற, அதுக்கெல்லாம் இறைவனை கூப்பிடுற. சாராயம் குடிக்கிறது கூட இறைவனை கூப்பிட்டு முனியாண்டி சாமின்னு அவரையும் சேர்த்து குடிக்கிற. இப்ப 1 பவுன் மோதிரம் வச்சு ஜோசோல் காசையும் அந்த ஆளையும் கணக்கு போடுற. என்ன நடக்குது இங்க? இறைவன் என்பதை ஒரு பழக்கத்தை பழகி, அப்ப இதை ஒழிக்கணுமா வேணாமா? அப்ப கொடுத்த வாழ்க்கை சாமி ஒழிகன்னு சொல்லவே மாட்டாருன்னு யோசிச்சேன். இப்படி எல்லாம் நடந்தா அதை ஒழிக்குதுன்னு என்ன? பல கடவுள், பல மதங்கள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தெரியும். சண்டை அதனாலதானே வருது, மதத்தினாலதானே சண்டை வருது. ஒழிக்கணுமா வேணாமா? மதத்துல உண்மையான கடவுளை சொல்றாங்களா? சாமி தான் சொல்றாங்க. பிரம்ம வித்தியன்னு ஒரு புக்கு எடுத்து பாருங்க. மத ஸ்தாபர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், கடைபிடியுங்கள். மத தலைவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்காதீர்கள். ஏன் தெரியுமா? மத ஸ்தாபகர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள், மத தலைவர்கள் இறைவனை உணரார்கள்.
அப்ப யார் சொல்றதை கேட்கணும்? சாமிஜியும் ஸ்தாபிச்சார். மதம்னு வேண்டாம்னு சொல்லிதான் உலக சமய பொது நெறி அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காரு. இறைவா, நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணத்தை என்னுள் எழுப்பி விட்டாய், உறைவாய் என்னுள்ள தறிவாய் என உனக்கு தந்தேன், என்னை சிறிய தொண்டனாக உலகுக்கு ஆக்கு. முறையாக அறிஞர்களை தலைவர்களை ஒன்றிணைத்து மண்ணுலகில் மாந்தருளே அறிவாக உள்ள நீ மக்களிடம் பரவுடல் வேண்டும். இந்த அமைதியை பரவுடு அப்படின்னு இறைவனுக்கு வேண்டுகோள் அப்படின்னு தலைப்புல ஞானங்கள் எழுதி. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அன்றாட வாழ்வில் நாம் பழக்கங்களை எல்லாம் பழகி கடைசியில இறைவனையே ஒரு பழக்கமாக வைத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு நம்மளே என்ன சொல்றது, கொல்லிக்கட்டை எடுத்து நம்மளே தலையில் சொல்லிடுற மாதிரி. அது வேண்டாம். இதெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. திரும்பி வீட்டில் போய் என்ன செய்யணும்? கொஞ்சம் உட்காந்து சிந்தனை பண்ணி பாருங்க. அருட்தந்தையர்கள் சொன்ன கருத்துக்களோடு ஒரு சில உதாரணங்கள் தான் வெளியில கடை வாங்கி சொல்லியிருக்கேன். மற்றெல்லாம் அருட்தந்தையருடைய கருத்துக்கள் தான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு கொஞ்சம், ஏன்னா உணர்வுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கடவுள் அப்படிங்கிற பழக்கத்தை என்ன செய்யணும்? ஒழிச்சிருக்கு. ஏன்னா இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான்? உருவமா இருக்கிறானா? அவன் அரூபமா இருக்கிறான். அந்த அரூபம் என்னதுன்னு நமக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டாரு. அந்த விளக்கம் என்ன விளக்கம்? என்ன விளக்கம்? ஆற்றலாகவும் அறிவாகவும் இருக்கிறான். இறைவன் ஆற்றலாகவும் அறிவாகவும் இருக்கிறான். அவன் ஒரு இடத்துலதான் இருப்பான், அது எல்லா இடத்துலயும் இருப்பான். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல தெய்வம். அவனை எல்லை கட்டி பார்ப்பது என்பது அறிவீனம். அது பழக்கத்தின் காரணமாகத்தான் வருது. அதனால அந்த பழக்கத்தை ஒழிக்கணும். இறைவன் ஆற்றலாக இருக்கிறான். எப்படி ஆற்றலா இருக்கான்? இதை விட எளிமையான உதாரணத்தை சொல்லி இறைவனை விளக்குவதற்கு இன்னொரு வேதாத்திரி முயற்சி கூட பிறந்து வந்தா கூட நடக்காது. அந்த அளவுக்கு சாமி அதை எளிமைப்படுத்தி சொல்லிட்டு போயிட்டார். இறுதியாக ஒன்னே ஒண்ணு, இறைவனுடைய ஆற்றல் எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்லி நிறைவு செய்யும். டேங்க் இருக்கு, டேங்க்ல தண்ணி இருக்கு, குழாயில தண்ணி வருதா? சல்லுன்னு தண்ணி வருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டீங்கன்னா, குறைச்சு வச்சா எப்படி வரும்? டிராப்னா தமிழ்ல சொல்லுங்க, சொட்டு. மேல சொட்டு சொட்டா இருக்கா தண்ணி? சுட்டு சுட்டா இருக்கா? ஏன் சுட்டு சுட்டா வருது தெரியுமா? இருக்காது. நம்ம அறிவுக்கும் வேதாத்திரி மசி அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். சாமி தான் சொல்றாரு சுட்டு சுட்டா வர்றதுக்கு சூழ்நிலத்து மாற்றம் தான் காரணம். அதனாலதான் அது உருண்டையா வருது. உருண்டையா வருதா இல்லையா? சொல்லுங்க. தண்ணி வெளியில வரும் பொழுதே சூழ்நிலத்து மாற்றம் அழுத்திடுது. அது ஒன்றும் உருண்டையாரு. இது நான் சொன்ன உதாரணம் இல்ல, அவர் சொன்ன உதாரணத்தை சொல்றேன். அப்போ எல்லா இடத்துலையும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது எது? சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தான். இந்த தண்ணியே அப்படியே நிக்குது, இந்த குளோப்ல நிக்குது, சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தான். இல்லைன்னா வடிஞ்சிருக்கும்ல. நிக்குதா நிக்கலையா? அப்ப இறைவன் அதை கண்ணால காமிக்க முடியுமா? அதை அந்த ஆற்றலை கண்ணால காமிக்க முடியுமான்னு கேட்கிறேன். முடியாதுல்ல, முடியாது. உணர மட்டும் தான் முடியும். எப்ப முடியும்? தவம் பண்றதுக்கு முன்னாலே நீங்க உணர்ந்துடலாம். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறதுன்னு சொல்லிட்டாவே நீங்க உணர்ந்துடலாம். ஏன்? உள்ளுக்குள்ள எல்லாம் வல்ல தெய்வம் சூழ்ந்து அழுத்தி கொண்டே இருக்குது. அதுல இருந்து வெளிவரக்கூடிய அலை என்ன பண்ணுது? என் உடம்புல பாய்ந்து கொண்டே இருக்குது. இதுதான் அதுக்கு பொருள். அதனால சொல்லாத விஷயங்கள் இல்லை. அதனால இந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பாரதி சொல்லும் போதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தவம் என்று ஏதும் இல்லையடா, சிவம் என்று சிந்தை செய்தால் போதும்டா. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, அந்த அந்த பரசிவ வெள்ளம் என்னுள் பாயுதென்று நினைச்சாலே போதுங்கிறது. அந்த பரசிவ வெள்ளம் என்னுள் பாயுது. வெள்ளம்னா காந்தம். அது என்னுள் பாயுதென்று உன் மனம் நினைச்சா போதுங்கிறது. அதைத்தான் சாமி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் என்பவன் ஆற்றலாகவும் அறிவாகவும் இருக்கிறான். அவனை என்ன செய்யக்கூடாது? எல்லை கட்டி பார்ப்பது என்பது அறிவீனம். அதனால பல கடவுள், பல மதங்கள், பழக்கம், அதை என்ன செய்யணும்? ஒழித்து மற்ற தேவையில்லாத பழக்கங்களை எல்லாம் ஒழிக்கணும். நீங்க தேவையில்லாத பழக்கங்களை ஒழிக்கலாம். தேவையுள்ள பழக்கம் மட்டும் இருக்கும். இங்கேயும் இருக்கும், கருமையத்திலும் இருக்கும். தேவையுள்ள பழக்கம் என்னது?
சொல்லுங்க, நிறைவு பண்ணிடலாம். தேவையுள்ள பழக்கம் என்னது? இல்ல, தேவை. சாமி சொன்னது சொல்லுங்க அப்படியே. பசி, தாகம், தற்போது பாதுகாக்க ட்ரெஸ், வீடு, இயற்கை கழிவுகளிலிருந்து விடுதலை. இந்த 3 மட்டும் இருக்கும். இது உள்ள இருக்கும். இது எரேஸ் ஆகாது. நீங்க என்ன தவம் பண்ணாலும் எரேஸ் ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். குறையுமானா குறையும். உணவினுடைய அளவு குறையும். ஈசனே தானாக உணர்ந்த பொழுதும் எழும்பசியை உணவாலே போக்க எழும்பு சாமி சொல்லிட்டார். நான் ஈசன் உணர்ந்துட்டேன், பசிக்குமா பசிக்காது? பசிக்குதான். அந்த ஈசனே தான் எனக்கு அந்த துன்பத்தை கொடுக்குறான். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுங்க தான் இருக்குது. எடுத்து போக்கிக்கோங்கிறான். அவ்வளவுதான். அப்ப அதை வச்சுக்கலாம். அது வச்சுக்கலாம் இல்ல, அது இருக்கும். அந்த பழக்கம் என்கிட்ட இருக்கும். அது ஒழியாது, என்ன விட்டு ஒழியாது. ஆனா தேவையில்லாத பழக்கங்களை பழக்கி வச்சிருக்கோம் பாருங்க. பழக்கத்தால் எண்ணம், சூழ்நிலையால் எண்ணம், பிறர் மன தூண்டுதலால் எண்ணம், அடுத்து என்னது கருவமைப்பால் எண்ணம். இதெல்லாம் என்ன செய்யணும்? நல்லா ஆராய்ச்சி பண்ணணும் உட்காந்து. இதெல்லாம் பழக்கத்தின் காரணமாக வர்றதுதான். ஹெரிடிட்டி அப்படியே வருது. நோயை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹெரிடிட்டியா வருதுன்னு. ஒரு பழக்கம் வருதுன்னு கண்டுபிடிச்சவரு குரு தான் கண்டுபிடிச்சது. இந்த பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? அது ஏற்கனவே பழக்கம் அங்க இருந்தா வருது. இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் நமக்கு சில விஷயங்களை பழக்கி கொடுத்துட்டு இருக்கு. அது யாருக்கு திரும்ப போகுது? என் பேரம்பேத்தி வரைக்கும் போகும். போகுமா போகாதா? அதுவும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். செல்போன் இல்லைன்னு அழுவும். அப்புறம் எனக்கு செல்போனுக்கு வேலை கொடுக்கணும். இன்னைக்கு அந்த பழக்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த பழக்கத்தை எல்லாம் ஒழிக்கணும். நீங்க ஒழிச்சிருங்க, அது டிரான்ஸ்பர் ஆகாது. அதுல யங்ஸ்டர்லாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இந்த பழக்கத்தை ஒழிங்க. திருமணம் ஆகாதவங்க சத்தியமா ஒழிச்சிருங்க. ஏன்? உங்க குழந்தைகளுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகாம இருக்கணும். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்கத்தை என்ன செய்யுங்க, உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க வந்து தியானம் எடுத்துக்கணும், காய்கல்பம் எடுத்துக்கணும். நிறைவாக அதே தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? வேதாத்திரியத்தை தவிர வேற எதுவும் பேச முடியாது. அதனால இந்த ஒரு சிறந்த ஒரு சிந்தனை அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அறிவோடு இணைந்து நின்று நாம் அனைவரும் இந்த சிந்தனையை செய்திருக்கிறோம். சிந்தனையை செய்வது மட்டும் இல்லை, வீட்லையும் போய் சிந்தனை செய்து நம்மிடம் தேவையில்லாத பழக்கங்கள் என்னென்ன இருக்கு, அது எப்படி வழக்கமா இருக்கு, அது எப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்கு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு எந்த பழக்கத்தை நீங்கள் ஒழிக்க முடியுமோ அந்த பழக்கத்தை ஒழித்து விடுங்கள். எந்த பழக்கம் நல்லா இருக்கோ அதை வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. சரியா? அந்த அளவுல இந்த பழக்கத்தை ஒழிப்போம் என்று எனக்கு தலைப்பும் கொடுத்து இந்த வாய்ப்பும் கொடுத்த உதயகுமாருக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் இன்னும் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமனுக்கும் சான்றோர் பெருமனுக்கும் இதுவரையும் இந்த சிந்தனையை உங்கள் அறிவோடு இணைத்துக் கொண்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கங்களையும் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசிய பேராசிரியர் வாழ்த்தி கலந்து கொண்ட உங்களை வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் என் சீதாராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டத்தவற்றில் கலந்து கொண்ட இருபால் மெய் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகள வாழ்ந்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் நாணயத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடத்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடுவொருமை கலக்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.